பாப்போன்னு டான்ஸும் கும்மாளம் போடுறதே பார்த்துவிட்டு இந்த பிள்ளைகளை நல்ல விதமாக வளர்க்காம எவ்வளோ கொடுமை. கரூர் மாநகரில் 43 உயிர் போயிருக்கு. 41 உயிர் பெரும் உயிர் 2 கருவுற்ற தாய்மார்கள் வயிற்றில் இருந்த 2 சிசுவையும் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். எதனால்? ஏதாவது இந்திய நாட்டுக்கு சுதந்திரத்துக்கு போராடுறதுனால செத்தாங்களா? இல்லை அந்த நாட்டில் தண்ணி இல்லை, கரூர் மாவட்டத்தில் அமராவதி ஆற்றுல தண்ணி இல்லைன்னு செத்தாங்களா? இல்லை ரேஷனில் அரிசி இல்லைன்னு செத்தாங்களா? இல்லை குடும்பத்துக்கு வருமானம் குறைஞ்சி வச்சு பட்னியால் செத்தாங்களா? எப்படி நடந்திருக்கு பாருங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம ஒரு சமூகத்தை, ஒரு இளம் தலைமுறையை தப்பா வளர்த்து வச்சிருக்கிறோம்னா நாராயண நமக, நமச்சிவாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக. வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயிர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கல்வியை கருதி ஓடினேன் ஓடி உயர்வென்னும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் ஆடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று விஷ்ணுராட்சியத்தான்
மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு கீர்த்திகள் அனைத்தும் பெற்று எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்யும் வண்ணமாக அழகு மலையாகி வேள்வி மலை சாரலுக்கு வந்துவிட்டோம். நாராயண நமக. ஆகவே நம் கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்போர் விநாயகமூர்த்தி. அவருடைய பெருமை என்ன? 5 கரத்தினை, ஆணை முகத்தினை, இந்தின் இளம்பரை போலும் மெயிற்றினை, நந்தி மகண்டனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம். மூசிக வாகன மோதகஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமனருவ மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. திகட சக்கர சமூகமைந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர வெண்மணி யாவரை விகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவோம் என்றெல்லாம் போற்றக்கூடிய பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பையவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணிய நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா என்ற வகையிலே அவரை வணங்க வேண்டும். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமலாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் அணிந்து வாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை என்றாரே சிறுகுடல் பட்டியார். ஆகவே விநாயகனை பணிந்து பணியை தொடர்வோம். ஓரானை கன்றை உமையால் திருமகனை ஓரானை கற்பகத்தை பேணினாள் மாறாத புத்தி வரும் சித்தம் தரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி தரும் சித்தி தரும் தான். சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு அவன் துணையாடே சுகம் கூடும் தொடர்ந்து அவன் துணையாடே சுகம் கூடும் தொடர்ந்து பிள்ளையார் போட்டு செயலதுவும் தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு. மகனே பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு. அழியின்றி வேலன் அவன் திகைப்பான் புறவள்ளி அவள் கைப்பிடிக்க நினைப்பான் வழியின்றி வேலன் அவன் திகைப்பான் புறவள்ளி அவன் கைப்பிடிக்க துடிப்பான் மறந்துவிட்டான் நினைப்பான் மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைப்பான் மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைப்பான். பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கி பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கி. ஒழித்தவரும் பிள்ளை அவர் கீர்த்தி சொன்ன வார்த்தைகள் இல்லை 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 கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை இவர்கள் கீர்த்தி சொன்ன வார்த்தைகள் இல்லை இல்லை இல்லை. அவன் அட்டமின்றி எவ்வாறு நடக்கும் கணேசன் அட்டமின்றி எவ்வாறு நடக்கும். பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு. நம்பிக்கை கொடுக்கும் அனுசுயாவும் தடுக்கும் 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 நம்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் அனுசுயாவும் தடுக்கும் அஞ்சேதன் ஒரு மாதம் எடுக்கும் ஒரு மாதம் எடுக்கும் அவன் அசைந்து வர அருள்மணிகள் ஒழிக்கும் கணேசன் அசைந்து வர அருள்மணிகள் ஒழிக்கும். போட்டு செயலதுவும் தொடங்கி அவன் துணையாலே சுகம் போடும் தொடர்ந்து அவன் துணையாலே சுகம் போடும் தொடங்கி பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும். நன்றி 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 நன்றி. வித்தகன் அருளால் விற்பதன் அருளால் தேவ யாகம் பிரம்ம யாகம் பிதுர் யாகம் சதுர் யாகம் புத்திர
உத்திரகாமேஷ்டி யாகம், அஸ்வமேத யாகம், மானுட யாகங்கள், இப்படி பல யாகங்களை செய்துவிட்டால் கிடைக்கும் யோகம். யோகத்துக்கு விரோதியோ செய் போகம். போகத்தை மறந்து யாகத்தை செய்து யோகத்தை பெற்று அந்த யோகத்தாலே உள்ளம்பெரிய கோயில், ஊனுடம்பை ஆலயம், வல்லபிரானார்க்கு வாய்கோபுர வாசல், கள்ளப்புலனைந்தும் காணா மணி விளக்க தெல்ல தெளிந்தார்க்கு சிவனே சிவலிங்கம் என்று திருமூலர் திருமந்திரத்திலே பாடுகிறார். உள்ளங்கோயில், உடம்பு ஆலயம், மூச்சு காத்தே சிவலிங்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோயிலும் மனித உடம்பும் ஒன்றுன்னு சொல்கிறார். கோயிலும் மனித உடம்பு ஒன்றுன்னு சொன்னால் கோயிலை நினைக்கிறது மாதிரி இந்த உடம்பை நினைக்கணும். யார் கேட்குறா? கேட்கவும் ஆள் இல்லை, சொல்லவும் ஆள் இல்லை. ஒருவேளை சொல்ல ஆள் இருந்தால் ஏற்க மனமில்லை. ஒருவேளை ஏற்கவும் மனம் இருந்தால் ஏளனம் செய்யும் கூட்டம் அதிகமாகிக்கொண்டே இருக்கிறது நாட்டில். என்ன செய்கிறது? உள்ளங்கோயில், உடம்பு ஆலயம், மூச்சு காத்த சிவலிங்கம். அப்படி உடம்பை வைத்தே கட்டிய கோவில் தான் சிதம்பரம் நடராசர் கோவில். சிதம்பரம் நடராச பெருமானுடைய ஆலயமும் மனித உடம்பும் ஒன்று. எது போலே அந்த கோயிலில் இருக்கிற கொடிமரமும் மனிதனுடைய முதுகுத்தண்டு ஒன்று. ரெண்டுலையும் 32 இணைப்புகள் உண்டு. மனிதன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சு 21,600. அந்த கோயிலில் வேகப்பட்டிருக்கிற தங்க ஓடுகள் 21,600. மனிதன் உடம்புல 72,000 தசை நாறுகள், நாடி நரம்புகள். அங்கே அடிக்கப்பட்டிருக்கிற ஆணியும் 72,000. இந்த உடம்பு நவதுவாரம் என்று சொல்லக்கூடிய 9 வாசல்களை கொண்டது. அந்த கோயிலும் 9 வாசற்படிகளை கொண்டது. சாமி இருக்கும் இடம் கருவறை, உடம்புல இதயம் இருக்கிற இடம் கருவறை. எல்லா ஊர்லேயும் எல்லா கோயிலும் கதவு திறந்தால் சாமி கண்ணுக்கு தெரியும். நடராசர் கோயிலில் அப்படி இல்லை. உள்ளே நுழைந்து இடப்பக்கமாக சென்று இறைவனை தரிசிக்க வேண்டும். காரணம், உடம்பை வைத்தே கட்டிய கோயில் அல்லவா. இந்த உடம்பு 2 கூறு, ஒன்று வலக்கூறு, ஒன்று இடக்கூறு. இடப்பக்கம்தான் இதயம் இருக்கு. இதயம் இருக்கிற இடத்தில் தான் இறைவன் இருக்க வேண்டும் என்று எண்ணி அறிவியல் வளராத காலத்திலே கட்டப்பட்ட கோவில் சிதம்பரம் நடராச பெருமானுடைய ஆலயம். ஆலயம் தொழுவது சாலவு நன்றுன்னு இந்த கிழவி நமக்கு பாடம் வச்சா. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது என்பது பழமொழி. கோயில் விளங்க குடும்பம் விளங்கணும்னு ஆன்றோர்களுடைய வாக்கு. கோயிலை கட்டி வைத்து கோயிலுக்கு பக்கத்தில் குளத்தையும் வெட்டி வைத்தார்கள் முன்னோர்கள். ஏன்? வேலை இல்லாமல் வச்சிருக்கிற காசை செலவு பண்ண தெரியாமையா? ஏன்னா கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? கோயிலுக்கு திருவிழா மூர்த்த கால் ஊண்டியாச்சு அப்படின்னா ஊரோட விரதம் இருந்த காலம். அந்த விரதத்தை கடைபிடித்தோம். கோயிலுக்கு போகணும்னா குளிக்கணும்னு தோணணும். குளிச்சா சரியான ஆடையை உடுத்தணும்னு தோணணும். நம்மளோட முன்னோர்கள் நம்ம பெற்றவங்க சொல்லி வளர்த்தா, டே அந்த பக்கம் போகாத சாமி இருக்குது, டே அப்படி பேசாத கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு கடவுளை சொல்லி ஒரு பயத்தை உண்டு பண்ணி நம்மளை செம்மையாக வளர்க்க ஆசைப்பட்டார்கள். அது வரைக்கும் சரியாக இருந்துச்சு. அந்த பயமெல்லாம் இப்போ இல்லாமல் போச்சு. கடவுள்னு ஒருத்தர் இருக்கானா, எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. சோழி முடிஞ்சிச்சு. எந்த பிள்ளையும் சொல்லி பேச்சு கேட்குறதாவும் இல்லை, எந்த பிள்ளையும் நல்ல செயலை கடைபிடிக்கிறதாவும் இல்லை. ஒரு தலைமுறையை உருவாக்கி வைத்திருக்கிறோம் எந்த சிந்தனையும் இல்லாத வெற்று கூச்சலோடு. என்ன செய்வது? எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாமெல்லாம் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஏனென்றால் பக்தி என்ற ஆன்மீகம்தான் ஒரு மனிதனுக்கு நல்ல சிந்தனையை வளர்க்கும். பக்தி என்ற ஆன்மீகம்தான் ஒரு மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கும். பக்தி என்ற ஆன்மீகம்தான் ஒரு மனிதனை நல்ல பக்குவப்படுத்தும். பக்தியோடு சேர்ந்த கல்விதான் ஒரு மனிதனுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும். அதான் வள்ளுவர் கூட பாடுறார், கற்றதனால் ஆய பயனன் கொள்வான் நற்றார் தொழாரன் என்று பாடுகிறார். அப்படி வாழ்ந்த மகத்துவம் வாய்ந்த ஆன்மீக உலகம், ஆன்மீக நாடு. 1008 கோயில் சிவன் கோயில், 108 கோயில் பெருமாள் கோயில், எதிரே சிவனுடைய ஆலயம். அம்பாள் அருமையான தாயா இல்லையா? அறவளர்த்த நாயகி, அறவளர்த்த நாயகி அருள்மொழி சுவாமி. அருள்மொழி பதில் இருக்க அந்த இறைவன் இறைவியும் இங்கே இருக்கிறார். சோழபுரம் என்ற இந்த ஊருக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. முதல்ல விஜயபுரம், அதுக்கு பேர் விஜயபுரம். அதுக்கு பிறகு சோழபுரம். சோழ மன்னனுடைய சாபம் தீர்த்து அருள் வழங்கியதுனால சோழ மன்னனுடைய பேரோடு சேர்த்து சோழவரம் என்பது சோழபுரமாக மருவிருக்கு. பக்கத்திலேயே பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டுக்கு நல்ல பயன் தரும் என்றாரே சுத்தானந்த பாரதியார், அவருடைய நினைவிடம் இங்கே இருக்கிறது. இப்படி மகத்துவம் வாய்ந்த நல்ல வரலாறுகளை கொண்ட இந்த பூமி எவ்வளவு மகத்துவம் வாய்ந்திருக்கிறது என்பதை தமிழர்கள் உணர வேண்டும். ஆனால் இப்பொழுது எப்படி இருக்கிறோம்னு நினச்சி பாருங்க. கோயிலில் கும்பாபிஷேகம், திருக்குட, நன்னீராட்டு பெருவிழா, குடமுழுக்குனாலும் சாராயம் தேவைப்படுது. யார் வீட்டில் ஒருத்தர் இறந்து போனால் அன்னைக்கும் சாராயம் தேவைப்படுது. நல்லதுக்கும் சாராயம், கெட்டதுக்கும் சாராயம். விளங்குமா இந்த நாடுன்னு ஒரு துளி நினச்சி பாருங்க. நாளைய சமுதாயத்தை எப்படி வளர்க்கிறோம், என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒவ்வொருத்தரும் அவரவரிடத்திலிருந்து சிந்தித்து பார்த்தால் சிந்தனை தெளிவு கிடைக்கும். 1008 கோயில், ஒவ்வொரு கோயிலும் அவ்வளோ தத்துவத்தை கற்பிக்குது. இது பாண்டிய நாடு, பழம்பதி நாடு. ஆனாலும் சோழ மன்னனுக்கு ஒரு வரலாறு இங்கே இருக்குது. பாண்டிய நாட்டில் இருந்த பாண்டிய மன்னர்களுக்கு சோழ நாட்டில் ஒரு வரலாறு இருக்குது. ஒரு தெரியுமா? பாண்டிய மன்னனுடைய மகளை சோழ மன்னனுக்கு கல்யாணம் செய்து கொடுத்து சீருக்கு வரதட்சணையாக சீர் கொடுக்கறது என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. ஆனால் பாண்டிய மன்னனுடைய மகளுக்கு புகழேந்தி புலவரை சீராக அனுப்பி வைத்தார். ஏன் அங்கே ஒரு சத்தம்? என்ன சத்தங்க? என்ன பஞ்சாயத்து? காலையில் பேசிக்கலாமே. நான் தான் சம்பளம் வாங்குறது கத்துறேன், நீங்கள் ஏன் கத்துறீங்க?
அப்படி பாண்டிய மன்னனுடைய மகளுக்கு உதவியாக புகழேந்தி புலவரை அனுப்பி வைத்தான் பாண்டிய மன்னன். அந்த புகழேந்தி புலவரை ஒட்டக்கூத்தர் கேள்வியால் துளைத்தெடுத்து விஜய அந்த சோழ மன்னனுடைய சபையிலிருந்து கேள்வி கேட்டு அவரை சொல்ல முடியாத போது சிறையில் அடைத்தான் என்பது வரலாறு. அப்படி சிறையில் இருந்தபடியே எழுதிய நூல்தான் நல சக்கரவர்த்தியினுடைய நலவென்பா. அப்படி மகத்துவம் வாய்ந்த இலக்கியங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. வரலாறுகள் அவ்வளவு கற்பிக்குது. முதல் கோயில் ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோச மங்கை. அத்தனை கோயில்களும் அது மங்களநாதர் மரகத நடராசர் சிலை இங்கே இருக்கக்கூடிய இலந்தை மரம் 3000 ஆண்டுகள் 4000 ஆண்டுகளுக்கு முன்னே உள்ளது என்று வரலாறு கூறுகிறது. அப்படி ஒவ்வொரு கோயில்களும் ஒவ்வொரு தத்துவத்தை நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் கோயிலுக்கு போனால் நல்ல சிந்தனையோடு இருக்கணும், நல்ல செயல்பாடுகளும் செய்ய வேண்டும். அதனால தான் 1008 கோயில் சிவன் கோயிலில் ஒரு கோயிலில் மட்டும் சிவலிங்கம் இல்லை, நந்தி இல்லை, கொடிமரம் இல்லை, பலிபீடம் இல்லை, நவக்கிரகம் இல்லை. எல்லா கோயிலும் சிவலிங்க வழிபாடு. பல கோயில்களில் சிவனுக்கு உருவ வழிபாடு 3 கோயிலில், பல கோயிலில் நடராசர் வழிபாடு. ஆனால் பாண்டிய நாடான மதுரைக்கு பக்கத்தில் திருவாத ஊரில் பிறந்த மாணிக்க வாசகரால் கட்டப்பட்டு திருவாசகம் பிறந்த ஊரான என் ஊரில் அருகில் உள்ள திருப்பரந்துரை என்ற ஆவடையார் கோயிலே சிவலிங்கம் இல்லை, நந்தி இல்லை, கொடிமரம் இல்லை, பலிபீடம் இல்லை, நவக்கிரகம் இல்லை, ஒன்றுமே இல்லை. கோயில் ஒன்றுமே இல்லை. ஆனால் கோயில் ஒன்றுமே இல்லாமல் ஏன் கோயில்? ஒன்றுமே இல்லைன்னா ஒன்று இருக்குன்னு அர்த்தம். நம்ம ஆள் சும்மா தான் அந்தியம்பாக பெரிய வேலையாக இருக்கும். என்ன அங்கே சத்தம்? ஒன்றும் இல்லை, சும்மா தான். என்ன ஒரே கூட்டமாக இருக்குது? ஒன்றும் இல்லை, சும்மா தான். என்னப்பா கதை கதைன்னு பேசிக்கிட்டு? ஒன்றும் இல்லை, சும்மா தான். அந்த சும்மாங்கிற வார்த்தைக்கு எத்தனை அர்த்தங்களை சொல்லலாமோ இந்த மகத்துவம் எல்லாம் இந்த தமிழ் மொழிக்கு உண்டு. அப்படிப்பட்ட தமிழ் மொழியிலே தமிழ் கடவுள் முருகன் குடிகொண்டிருக்கின்றார். இந்த இடம் வேள்விமலை சாரல். அப்படிப்பட்ட ஆன்மீகம் நிறைந்த இந்த பூமியிலே நாமெல்லாம் பிறந்ததும் இறப்பதுமாகவே இருந்து விட்டால் வாழ்க்கையிலே இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற தத்துவத்தை ஒவ்வொருத்தர் நிலைநாட்டி இருக்கிறார்கள். நாமும் ஏதேனும் ஒன்றை செய்ய வேண்டும். அப்படி ஒன்றுமே இல்லாத கோயில் வீதியில் நிற்கும் போதே சாமியை பார்க்கலாம். கருவறை சாமி கண்ணுக்கு தெரியும். ஆவடையார் கோயிலில் உள்ள நுழைகிற போதே ஒரு உடும்பும் குரங்கும் சந்திக்கிற மாதிரி ஒரு சிற்பம் இருக்குது. ஏன் கோயிலில் போய் உடும்பும் குரங்கும் சந்திக்குது? மனுஷ மனம் ஒரு குரங்கு ஒரு இடத்துல இருக்காது. குரங்கு எப்படி மரத்துக்கு மரம் தாவுதோ அதுபோல் மனசு அப்படித்தான். ஏன்னா இங்கே தான் உட்கார்ந்துருக்கோம் எல்லாரும். யாராருக்கு என்னென்ன சிந்தனைகள் எங்கெங்கே நினைக்கிறோம் அவரவருக்கு தான் தெரியும். அப்படி குரங்கு போல மனசை அலைபாய விடாமல் கோயிலுக்கு வந்துட்டா இறைவனை மனதில் இருத்தி கொள்ள வேண்டும், திருப்பாதத்தை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று மாணிக்க வாசகர் பாடுகிறார். அம்மையே அப்பா ஒப்பிழா மணியே அன்பில் விளைந்த ஆரமுதே சிக்கனை பிடித்தேன் எங்கே எழுந்து அருள்வது நீ ஏன்னு பாடுகிறார். என்னம்மா நாடகம் முடிஞ்சு வச்சா அதுக்குள்ளீங்க? ஏன் இப்போ கிளம்பிட்டியா இருக்குல்லீங்க? இருக்கிறது 10 பேர் பாருங்க. நல்ல விஷயத்தை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. இந்த பப்புனும் டான்ஸும் கும்மாளம் போடுறதே பார்த்துவிட்டு இந்த பிள்ளைகளை நல்ல விதமாக வளர்க்காம எவ்வளோ கொடுமை. கரூர் மாநகரில் 43 உயிர் போயிருக்கு. 41 உயிர் பெரும் உயிர். 2 கருவுற்ற தாய்மார்கள் வயிற்றில் இருந்த 2 சிசுவையும் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். எதனால்? ஏதாவது இந்திய நாட்டுக்கு சுதந்திரத்துக்கு போராடுறதுனால செத்தாங்களா? இல்லை அந்த நாட்டில் தண்ணி இல்லை, கரூர் மாவட்டத்தில் அமராவதி ஆற்றுல தண்ணி இல்லைன்னு செத்தாங்களா? இல்லை ரேஷனில் அரிசி இல்லைன்னு செத்தாங்களா? இல்லை குடும்பத்துக்கு வருமானம் குறைஞ்சி வச்சு பட்னியால் செத்தாங்களா? எப்படி நடந்திருக்கு பாருங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம ஒரு சமூகத்தை ஒரு இளம் தலைமுறையை தப்பாக வளர்த்து வச்சிருக்கிறோம்னா யாரை குறை சொல்றது? 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் தந்தையரும் கல்வி கற்றுக் கொடுத்த ஆசானம் தான் வெக்கப்படணும். இப்படி ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு பெத்த வயிற்றுல பிறண்டே வச்சு கட்டணும். ஒன்றுமே இல்லாத ஒரு நடிகனை பார்க்க சென்று உயிர் விடுவதுவா தர்மம்? அதுவா நியாயம்? நம்ம உயிர் எதுக்கு போகுதுன்னு இருக்கணும்ல, ஒரு காரணம் வேணும்ல. ஒன்றுமே இல்லாமல் என்ன நடந்து கொண்டிருக்கு இந்த நாட்டில்? கோயிலுக்கு போனாலும் கூட்டம் தெரியுமா? வடநாட்டில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சாமியாரை பார்க்க போயிட்டு பல பேர் செத்து போனேன். ஆமாம் இல்லையா? அடுத்து பாருங்க, கும்பமேளான்னு ஆரம்பித்தா அங்கேயும் 100 பேருக்கு மேலே சாகுறேன். இங்கே ஒரு ஆளை பார்க்க போனால் இங்கே சின்ன பிஞ்சு எல்லாத்தையும் 11 குழந்தைகள் மொத்தம் 19 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைகள் அத்தனை பேரும் இழந்துட்டு நிற்கிறோமே. ஆனாலும் அதை பற்றி ஏதாவது கவலைப்படுறாங்கன்னு பார்த்தா பூரா அரசியல் தான் பேசுகிறேன். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமனை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். இந்த உலகம் போகிற போக்குகளை சிந்தித்து பாருங்கள். ஒரு உயிர் என்ன துடிக்கும், அந்த இறந்த ஆத்மாக்கள் எல்லாம் என்ன பாடுபட்டிருக்கும். அவர்களுடைய ஆத்மாவெல்லாம் இறைவனுடைய திருவடியில் இளைப்பாறை பிரார்த்திப்போம். அந்த வகையில் இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது எண்ணற்ற கதைகளும் காரியங்கள் இருக்கு. சொல்லுவோம். தென்னகமாம் இன்ப திருநாட்டில் ஏறியதோ கண்ணடத்து குடகுமலை கனிவயிற்றில் கருவாகி தலை காவிரி எனும் தாதியிடம் உருவாகி ஏர்வீழ்ச்சி காணாது இருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி எனும் பேரில்
நீண்ட வரலாறு வண்ணம் பாடி ஒரு வளர்தென்றல் தாளாட்டு கண்ணம் பாடி அணை கடந்து ஆடு தாண்டும் காவிரி என பேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின்னடந்து கரிகாலன் பேர் வாழும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடம் எல்லாம் தாவி பெருகி வந்து நம் தச்சை வளநாட்டை தாயாகி காப்பவளாம் தனி கருணை காவிரி போல் செல்லும் இடமெல்லாம் சீர்சிறுத்தி பேர் பெருக்கி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளை என நாளும் பேச வந்த கண்மணியே வள்ளலே எங்கள் வாழ்வே இதயக்கணி எங்கள் இதயக்கணி சோழபுர மக்கள் எல்லாம் என்றும் நம் இதயக்கணி நல்லாயிருக்கோணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழை மக்கள் வாழ்வு முன்னேறு என்றும் நல்லவங்க எல்லோரும் நமக்கு முன்னாலே என்றும் நல்லவங்க எல்லோரும் நமக்கு முன்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்பு முன்னாலே நீங்க நல்லா இருக்கோம் நாடு முன்னேறு நாட்டில் உள்ள ஏழை மக்கள் வாழ்வு முன்னேறு உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் வேறு வளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள் அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள் அறிஞர் அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள் நீங்க நல்லாயிருக்கோணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போதும் இன்பம் பாடும் ஏழை மலர்ந்த முகத்தை பார்க்கும் போதும் இன்பம் பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம் பாடு மீறி மனந்த முகத்தை காணும் போது இன்பம் பேராசையால வந்த துன்ப சுயநலத்தின் பிள்ளை ஆசையால வந்த துன்ப சுயநலத்தின் பிள்ளை சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை அமைதி என்றும் இல்லை நல்லாயிருக்கோணும் நாடு முன்னேற இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனிதர் இதயமே பார்ப்பதெல்லாம் மனிதர் இதயமே பிரிவு மாறி பொதுமை வந்தால் அமைதி நிலவுமே அமைதி நிலவுமே நீங்க நல்லாயிருக்கோணும் நாடு இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக கடலை போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும் நதியை போலே நாமும் நடந்து பயன்பெற வேண்டும் கடலை போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும் பானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும் இளவரருக்காக அழுதிட வேண்டும் வாழு வாழ்க்கை உலகில் எங்கும் விளங்கிட வேண்டும் விளங்கிட வேண்டும் நீங்க நல்லாயிருக்கோம் நாங்கள்
முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழை மக்கள் வாழ்வு முன்னேற. நன்றி 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 நன்றி. கைதட்டி அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. கைதட்டுறது ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது. அதனால் உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்னு முன்னோர்கள் கண்டார்கள். இப்போ உணவெல்லாம் நஞ்சா போச்சு. சாப்பிட்டியலா? என்ன சாப்பிட்டிய? எப்படி சாப்பிட்டிய? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி. பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான் கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்த வள்ளல் பெருமானார் ராமலிங்க பிள்ளை என்ற வள்ளலார். அவர் பிறக்கிற போது பாடி அவர் தான் பெரியவர் ஆன ஒன்று 7 வயசு அவருக்கு இருக்கும். அவருக்கு வயசு 7 இருக்கும்போது சபாபதி பிள்ளை அவங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல். தம்பியை கூப்பிட்டு சொல்கிறாரு, தம்பி ராமலிங்கம் சோமு செட்டியார் வீட்டில் பிரசங்கம், நீ போய் கற்பூரம் காட்டி பிரசாதம் கொடுத்துட்டு வா, அண்ணன் எங்கன்னு கேட்பார். அப்படி கேட்டார்னா உடம்பு சரியில்லை காய்ச்சல்னு சொல்லிட்டு வந்திருப்பா. இப்போ இங்கேருந்து ராமலிங்கம் பிள்ளை போனார். செட்டியார் கேட்குறாரு, என்னையா நீங்கள் வந்திருக்கிறீங்க, உங்கள் அண்ணன் எங்கன்னாரு. அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை காய்ச்சல், என்னைய வர சொன்னார்னு அவர் சொல்கிறார். ஆனாலும் அவருக்கு கோவம் வந்துருச்சு. ஏன் இதெல்லாம் முன்னாலே சொல்கிறது இல்லையா? ஒரு வாரத்துக்கு முன்னால் சொல்லியிருந்தா நான் வேறு ஏற்பாடு பண்ணியிருப்பேன். இன்றைக்கி வந்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு என்ன போங்க அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காரு. வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்கன்னு வயசானா மட்டும் சில பேருக்கு பெரிய மனிதன்னு சொல்ல முடியாது. சில வேற வயசாகி என்ன பண்ண புத்தி மாறாமல் இருக்குமே, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னு. இப்போ அவர் சொன்னார், செட்டியாரை பார்த்து கேட்குறாரு வள்ளலார், ஐயா காய்ச்சல் என்ன கடிதம் போட்டாங்க வீட்டுக்கு வந்துச்சு, நாங்கள் உங்களுக்கு தகவல் சொல்லன்னார். பேச முடியலை. வந்த வேலையை பாருங்கன்னாரு. நான் வேணா பெரிய புராணம் படிக்கவான்னாரு. படித்தார். 1 மணி நேரம் பெரிய புராணம் படித்தார் வள்ளல் பெருமானார். முதல்ல அண்ணன் வல்லேன்னு கோவப்பட்ட செட்டியார் இப்போ சொல்கிறாரு, ராமலிங்கம் நாளைக்கும் உங்கள் அண்ணனை வர வேண்டான்னு சொல்லுங்கள், நீங்களே வந்துருங்கன்னார். எப்படி மாறி போச்சு மாற்றம் பற்றியலா? அதே வாயால் சொல்ல வச்சுட்டாரு. சொல்லிட்டு சொன்னார், ராமலிங்கம் நடந்து வந்திருப்பீங்க, நடந்து போக வேண்டாம், நம்ம வீட்டு சாரட்டு வண்டியை கட்டி அனுப்புகிறேன், அதில் புறப்படுங்க அப்படின்னு சொல்லி சாரட்டு வண்டியில் வள்ளலாரை ஏற்றி வச்சு கொஞ்சம் சன்மானமாக பணம் கொடுத்தாராம். கொஞ்சமாக தான் கொடுத்துருக்கிறாரு, ஒரு சாக்கு நிறையா கட்டி கொடுத்துருக்காரு. ஆமாம், சாக்கில் பணம் கட்டி கொடுத்துருக்காரு. சன்மானமானா அவர் எவ்வளோ பணக்காரராக இருந்திருக்கணும், அவர் அவ்வளோ பணக்காரனா அந்த ஊரில் எவ்வளோ பணக்காரர்கள் இருந்திருப்பார்கள், அந்த ஊரே பணக்கார ஊர்னா அந்த நாடு எவ்வளோ பெரிய நாடாக இருந்திருக்கும். அப்படின்னா எந்த நாடு? நம்ம இந்தியா தான். இந்தியா தான் வல்லரசு நாடாக பணக்கார நாடாக இருந்திருக்கு. ஆனால் நிலைமை இன்னைக்கு என்ன தெரியுமா? இந்தியா வாங்கியிருக்கிற கடன் 150 லட்சம் கோடி. இந்தியா கடன் பட்டிருக்கிறது 150 லட்சம் கோடி. தமிழ்நாடு கடன் பட்டிருக்கிறது 9.5 லட்சம் கோடி. எதுக்கு வாங்கினாங்க, ஏன் வாங்கினாங்கன்னு நமக்கு யாருக்கும் தெரியாது. நமக்கு தேவையில்லை பெரிய இடத்து பொல்லாப்பு அரமணை உடைக்க. ஆனாலும் பாருங்க, இந்த நாட்டில் அவர்கிட்ட 1 மூட்டை பணம் கொடுத்தாரு செட்டியார். வள்ளலாருக்கு வயசு 7. கவனமாக இருக்கணும். போகிற வழியில் பாலும் கிணத்துல 1 மூட்டை பணத்தையும் தூக்கி போட்டு போய்த்தார். மனசு வருமா? பணத்தை கீழே போட மனசு வருமா? ஏழை எளிகளுக்கு கொடுக்கணுமே நினைக்கணுமா இல்லையா? இன்றைக்கெல்லாம் காசு புதுசாக வந்த பணக்காரங்களாம் என்ன பண்ணுறாங்க, தப்பாக சம்பாரிச்சு வந்தவங்களுக்கு பிரச்சனை ஏதாவது வந்துருச்சுன்னா மூட்டையை கட்டி ஆற்றுல போடுறேன், குளத்தில் போடுறேன், மண்ணை தோண்டி புதைக்கிறேன், நெருப்பு வச்சு கொளுத்துறேன், பிணவரையெல்லாம் பணம் வைக்கிறேன். எங்கே போய் சொல்ல? ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க மனசு வரல. காரியம் ஆகணும்னா வீடுக்கு உட்காந்து கணக்கு எடுக்கிறேன். எத்தனை பேர் இருக்குது உங்கள் வீட்டில்? எல்லாருக்கும் இருக்கா? அங்கே கொடுக்குற காசை வாங்கிட்டு மறக்காமல் எங்களை கவனிச்சிருங்க, வேணா பாலில் சத்தியம் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. விலங்குமாயா நாடு எப்படி இருக்குது நிலைமை பாருங்க. ஆனால் வள்ளலார் மேலேயே வழக்கு. 1 மூட்டை பணத்தையும் தூக்கி போட்டு போனார். வள்ளலார் மேலே வழக்கு கடலூர் நீதிமன்றத்தில். நீதிபதி வெள்ளக்காரன், வழக்கறிஞர் முத்துச்சாமி ஐயர், வழக்கு தொடுத்தவர் ஆறுமுக நாவலர். நான் நினச்சேன் வள்ளலார் அப்படி என்ன தப்பு பண்ணார்? தமிழ்நாட்டில் இருந்த மலையை புறா உடைச்சி மண்ணா விற்றாரா, இல்லை ஆத்து மண்ணள்ளி விற்றாரா, இல்லை பாட்டிலுக்கு 10 ரூபா கூட வச்சு ஒத்து தொலைஞ்சாரா, எதுக்கு அவர் மேலே வழக்கு அப்படின்னு பார்த்தா அதை செஞ்சவன் பூரா இங்கே வெள்ளையும் சொல்லியுமா மரியாதையோடு தர்றேன். ஆனால் அவர் மேலே வழக்கு. அநீதி எங்கே தொடங்குது? வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறோமே, எதை பற்றியும் சிந்திக்க கிடையவே கிடையாது. ஏன்னா எதுக்கு பற்றி இல்லை. ஆனாலும் வள்ளலார் நீதிமன்றத்துக்கு வரணும்னு உத்தரவு. வள்ளலார் நீதிமன்றத்துக்குள்ள நுழைகிறாரு. உட்கார்ந்துருந்த எல்லாரும் எந்திரிச்சு நின்று கும்பிட்றாங்க. வள்ளலாரை பார்த்து நீதிபதி கும்பிட்றாரு, ஆறுமுக நாவலர் கும்பிட்றாரு, வழக்கறிஞர் கும்பிட்றாரு. ஆறுமுக நாவலர் தான் வழக்கு தொடுத்தவர். நீதிபதி கேட்குறாரு, நீ அவருக்கு எதிரி, நீ தான் இந்த நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த அவர் மேலே, நீ எதுக்கியா கும்பிட்டான்னு கேட்குறாரு. அவர் சொன்னார், என்னன்னு தெரியலைங்க, அவரை பார்த்தா கும்பிடணும்னு தோணிடுச்சு, என்னை அறியாமல் கும்பிட்டேன் மன்னிச்சிருங்கன்னாரு. வழக்கு அன்னைக்கே தள்ளுபடியானது. எதிரிக்கு கூட வள்ளலாரை பார்த்தா கும்பிடணும்னு தோணுச்சு. அதுதான் வாழ்க்கை. இன்றைக்கும் சில பேரை பார்த்தா கும்பிட்றோம்ல, தம்பி நல்லா இருக்கலா, அண்ணே நல்லா இருக்கலா, கும்பிட்றோம்ல. ஏன் கும்பிட்றேன்? கும்பிட தோணுது, கும்பிட்றான். சில பேரை பார்த்தா கும்பிட தோணுது, இன்னும் சில பேரை பார்த்தா கும்பிடு தொலைக்கணும்னு தோணுது. படுத்துறாங்களே, பதவியில் இருந்தாலும் படுத்துறேன், இல்லைனாலும் படுத்துறேன். அதிகாரிகள் எல்லாம் கும்பிட்றது அன்பினாலையா? என்னத்தையாவது இடைஞ்சல் பண்ணுவானேன்னே கும்பிட வேண்டியிருக்கு. இந்த மக்களை பதட்டத்திலே வைத்து கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம், ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆகினால இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது இங்கு நாரதராக நடிக்கும்
அன்பு அண்ணார் கவிராஜ் அண்ணார் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக பொன்னாடை. உடுக்கை இழந்தவன் கை போல இங்கே இடுக்கன் களைவதா நட்பு ஐயன் வள்ளுவன் வாய்மொழி. அதற்கிணங்க ஆடை அணிவித்து மரியாதை செய்த கிராமத்தார்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், மகளிர் மன்றத்தார்கள், இளைஞர் மன்றத்தார்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வணக்கங்களும். நன்றி 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 வைங்க. நடந்தாய் பாடி காவேரி, நடந்தாய் வாழி காவேரி, நடந்தாய் பாடி காவேரி, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நடந்தாய் வாழி காவேரி. அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய், அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய், அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய், இந்த அழகு தமிழ் நிலத்தை அலங்கரித்தாய். அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய், இந்த அழகு தமிழகை அலங்கரித்தாய். நடந்த உன் வழியெல்லாம் நடவடித்தாய், நடந்தவன் வழியெல்லாம் நலமளித்தாய். நங்கங்கள் உனை வணங்கவும் வளர்ந்து கொண்டு தோளைகள் நெருங்கவும், பிள்ளைகள் உனக்கு வணங்கவும் தமிழ் கொண்டு தோள் முழங்கவும், யாழிசை உலங்கவும் செவிய செந்தமிழ் தென் வழங்கவும், இந்த யாழினை வணங்கவும் தமிழில் நெந்தமிழ் தேன் வழங்கவும். தொடர்ந்து அழைத்து வரவே நடந்தாய் வாழி காவேரி, நடந்தாய் வாழி காவேரி, நடந்தாய் வாழி காவேரி, நாடெங்குமே செழிக்க நாம் பிறக்க நாடெங்குமே செழிக்க நன்மையை நாம் பிறக்க. நடந்தாய் வாழி காவேரி. உணவளிக்கும் உழவர்க்கெல்லாம் கண்ணாக அன்பு உயர்ந்த தமிழ் நாட்டில் செல்ல பெண்ணாக, உணவளிக்கும் உணவர்கள் நாம் கண்ணாக, தமிழ் உயர்ந்த தமிழ் நாட்டுக்கெல்லாம் பெண்ணாக, பாராட்டும் பொன்னாக, உழவரண பாராட்டு பொன்னாக. பொங்கி வரும் காவிரியே பாடியவே, அன்பு பொங்கி வரும் காவிரியே பாடியவே நடந்தாய் பாடி காவேரி, நாடெங்குமே செழிக்க, நன்மையெல்லாம் சிறக்க, நாடெங்குமே செழிக்க, சிறக்க நடந்தாய் வாழி காவேரி. நன்றி நன்றி நன்றி. நடந்தாய் வாழி காவேரி. வாழியவேன்னு வாழ்த்தி பாடுறாரு ஐயா. சீர்காழி ஐயா பாடியிருக்காங்க. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் வரப்பட்ட பாட்டு. அவர் பாடும்போது காவிரி வெள்ளம் நடந்து வந்திருப்பா போல. காவிரி தாய் கர்நாடகா என்ற குடகு மலையில் உற்பத்தியாகி இன்னைக்கு முக்கொம்பு வழியாக கல்லணை வழியாக சீர்காழி தாலுகா பூம்புகார் என்ற காவிரி பூம்பட்டினத்தில் போய் கடலில் கலக்கிறான். அவர் பாடும்போது காவிரி நடந்து வந்திருக்கிறான். அதுக்கு முன்னால் ஓடி வந்திருப்பா போல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டு வந்து சொட்டு சொட்டா வந்து காவிரியில் தண்ணி விடவே மாட்டேங்கிறான் கர்நாடகக்காரன். பாடா படுத்தி வைக்கிறாங்க. நம்மளும் காவிரி மேலாண்மை வாரியம்னு ஒன்று அமைச்சாங்க, முடிவே தெரியல. காலம்புறா அதை வச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? காவிரியிலையும் கொள்ளிடத்துலையும் தண்ணி நிறைய போகுது. நிறைய போய் சோழவள நாடான தஞ்சை பகுதி அந்த காவிரி படுகை எல்லாம் ஏரி குளம் குட்டை தாங்கல் ஏந்தல் எல்லா இடங்களும் நிரம்பிருச்சு தண்ணி. மிச்சம் உள்ள பல லட்சம் கன அடி தண்ணி காவிரியிலேருந்து போய் கடலில் கலக்குது. காவிரியும் கொள்ளிடத்துலையும் தண்ணி வீணாக போய் கடலில் கலக்குது. ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், அங்கிட்டு போனோம்னா விருதுநகர் மாவட்டம் 6 மாதம் 1 வருஷம் மழை பெய்யலைன்னா தாய்மார்கள்லாம் குடத்தை தூக்கிட்டு வீதியில் இறங்கிடுவாங்க. பஞ்சம். இன்னைக்கு நிலைமை அதானா. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நிலைமை அதுதான். ஆனால் காவிரி தண்ணி பல லட்சம் கன அடி வீணாக கடலில் கலக்குது. சரி, இந்த வீணாக போகிற தண்ணியை தேக்கி வைக்க ஏதாவது திட்டம் வச்சுருக்காங்களான்னு பார்த்தா அதை பற்றி ஒன்றும் இல்லை. பச்சை தண்ணியை காசிக்கு விற்க என்னடான்னு யோசிக்கிறேன். 10 ரூபாய்க்கு விற்கிறேன் போத்தல். 10 ரூபாய்க்கு விற்கிற தண்ணியை குடிச்சுவிட்டு பேருந்து நிலைய கழிவறைக்கு போனால் அவன் 10 ரூபா கேட்குறான். இல்லைன்னா இறக்கப்படாதுன்றேன்.
சரி 10 ரூபா வாங்கிட்டு ஒழுங்காக வச்சுருக்காங்கன்னு பார்த்தா உயிரே போயிரும் போல இருக்கு. அதுக்குள்ளே நரக வேதனை எங்கே போய் சொல்கிறது? காவிரி தண்ணி வீணாக போகுது, சேர்த்து வைக்க திட்டம் இல்லை. ஒரு 20 நாளைக்கு முன்னால் பெய்த கனமழையில் கடலூர் மாவட்டம் திட்டக்குடியிலே என் விவசாயி வெம்பாடுபட்டு விளைய வச்சு 5 மூடை 10 மூடை ஒன்று அரசாங்கத்தில் அரசு நெல் கொள்முதல் நிலையம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அங்கே ஒன்றை விற்று வச்சு 3000 மூடை தண்ணியில் முளைக்குது. 3000 நெல் மூடைகள் மழை பெஞ்சு முளைக்குது. அதுக்கு ஒரு பாதுகாப்பு போட ஒரு துப்பும் இல்லை. ஆனால் சாராய கடைக்கு பாதுகாப்பு என்ன பலப்படுத்தியிருக்கிறாங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம கிணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு எங்கே போய் சொல்ல? எங்கே போகுது? பச்சை தண்ணி நமக்கு முக்கிய. நீரின்றி அமையாது உலகு, யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கினார். கருணையே இல்லாமல் போச்சு. யாருக்கும் கருணை இல்லை. கருணை, தயை, இயக்கம், இரக்கம், சாந்தம், பணிவு அப்படிங்கிற நல்ல குணங்களெல்லாம் அற்றுப்போய் கொண்டு வருகிறது மனித சமூகம். அதுலேயும் தமிழர்கள் எப்படி மாண்போடு இருந்தவர்கள், ஏன் இப்படி ஆனோம் என்ற எண்ணம் இருக்கிறதா? தாய்மார்கள்லாம் ஒரு நேரம் அரிசி மாவில் வீட்டு வாசலில் கோலம் போட்டாங்க. அரிசி மாவில் ஏன் கோலம் போடணும்? அரிசி மாவில் கோலம் போட்டால் எறும்பு சாப்பிடும், எறும்பு சாப்பிட்டா வம்சம் நல்லா இருக்குமேங்கிறது ஐதீகம். ஐதீகம் அப்படியே தான் இருக்குது, கோலம் தான் போட முடியலை. நீங்கள் பாருங்க, சில வீட்டில் மாமியா மருமக இருக்கிற வீடுன்னு வச்சுக்கோங்க, சாயந்தரமாக லேசாக வாய் தகராறு வந்துட்டா போதும், பொழுது விடிஞ்சு விடியாமல் ஆளுக்கு ஒரு பக்கமாக எந்திரிச்சு போயிடுவாங்க, வாசல் வெறுவாசலாக போயிடும். நீங்கள் சாப்பிடும்போது பழைய சோத்தில் எறும்பு கிடந்தா எடுத்து போட்டு சாப்பிடு, கண்ணு நல்லா தெரியும்னு சொல்லி வளர்த்தாங்கல்ல. ஆமாம். எதுக்கு சொன்னாங்க? எறும்பு செத்து கிடக்கிறத எடுத்து போட்டால் கண்ணு தெரியும்னா இல்லை. உண்மையிலேயே எறும்புக்கு கண் இல்லாத சீவராசி. எறும்புக்கு கண்கள் கிடையாது. எறும்பு கண் இல்லாத சீவராசி. அதுக்கு உணவு கொடுத்தா நம்ம கண்ணும் தெரியும், வம்சமும் நல்லா இருக்குங்கிறது ஐதீகம். அதனால தான் அரிசி மாவில் கோலம் போட சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு அரிசி மாவில் கோலம் போட்ட காலம் போய் எறும்பு வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு கோடு கிழிக்கிறோம். ஒரு குச்சி கண்டுபிடிச்சிருக்காங்களே, கிழிச்ச கோட்டை எறும்பு தாண்டறது இல்லை. ஆமாம், நான் நினைக்கிறேன் அதுக்கும் பகுத்தறிவு வந்துருச்சுமானு. தாண்டுனா செத்துருவோம்னு பயப்படுதே. மனுஷன் சொல்லு பேச்சே கேட்குறேன். இல்லை, அங்கே போகிறான்னா அங்கே தான் போகிறேன், இதை செய்யாதானா அதைத்தான் செய்கிறேன். எந்த பிள்ளை சொல்லு பேச்சு கேட்குறேன்? ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கு இந்த ஒற்றுமை விரிசல் அடைஞ்சிக்கிட்டே போயிடுச்சு. தாய்மார்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க, வாரத்தில் ஒரு நாள் கோயிலுக்கு போனால், குளத்துக்கு போனால், வயலுக்கு போனால், ஏதோ ஒரு வேலையாக வீட்டை விட்டு செல்லும் பொழுது ஒரு கைப்பிடி கோழி கொத்தாத மொய் குருணைன்னு சொல்லுவோம், பச்சரிசி குருணை, அதை கையில் எடுத்துக்கங்க. எங்கேயாவது உங்கள் கண்ணுக்கு எறும்பு புத்துக்கு தென்பட்டா அதுக்கு போடுங்க. 1000 பேருக்கு அன்னதானம் இட்ட பலன் உங்கள் வீடு வந்து சேரும். இது சத்தியமான உண்மை. காஞ்சி பெரியவருடைய வாக்கு, அருணகிரிநாதருடைய வாக்கு, எங்கள் ஐயா வாரியார் சுவாமிகளுடைய வாக்கு. தயவு செய்து செய்யுங்க. என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை பண்ணணும். நல்லதை விதைச்சா நல்லது அறுவடை. அதான் சொன்னேன், தினை விதைச்சவன் தினை இருக்கணும், வெனை விதைச்சவன் வெனைய இருக்கணும். சாப்பாடு திருப்பத்தூரில் சாப்பிட்டோம், எல்லாரும் சாப்பிட்டேன். நீங்கள் எல்லாம் சைவமா அசைவமா? சைவம். நீங்கள் எல்லாம் என்ன என்ன கேட்டாலும் அவர் தான் உண்மையை ஒத்துக்கிட்டார், அசைவம். நீங்கள் எல்லாம் சைவம்னு எனக்கிட்ட நடிக்கிறிய பாருங்க. எப்படி சொல்றது? நாங்கள் சைவம் தான், முட்டை மட்டும் தான் ஏற்றுக்கிட்டோம். முட்டை அசைவமாக்கலையா, சைவமாக்கிட்டாங்களா? முட்டை மட்டும் தான் சாப்பிடும். நாட்டுக்கோழி வளர்த்தமிழ வீடுகள் இருக்குல்ல, நாட்டுக்கோழி நாட்டு சேவல் ரெண்டு ஒன்னா சேர்ந்து கோழி முட்டை இடும். அதான் இயற்கை, அது யதார்த்தம். அப்படி நாட்டுக்கோழி முட்டையை தாய்மார்கள் அடை வைப்பாங்க, அவயத்தில் வைக்கிறது. 22 நாளில் கோழி குஞ்சு பொரிக்கும். ஒரு 10 முட்டை 20 முட்டை அடை வச்சோம்னா அதில் 1-2 முட்டை பொரிக்காமையும் போயிடும். பொரிக்காத முட்டைக்கு பேர் என்ன? கூமுட்டை. பொரிக்காத முட்டை கூமுட்டை. அந்த கூமுட்டை பொரிச்ச முட்டை ஓடு எல்லாத்தையும் தூக்கி தெருவில் கொட்டிடுவாங்க எங்கள் ஆத்தாமாருங்க. அப்படி கோழி முட்டை பொரிக்கலைன்னா அதுக்கு பேர் கூமுட்டை இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கிற கோழி முட்டை எங்கேருந்து கிடைக்குது? நாமக்கல். நாமக்கல் முட்டை மாநகரம், நாமக்கல்ல இருந்து கோழி முட்டை தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, உலக அளவில் ஏற்றுமதி ஆகுது. உலக அளவில் ஏற்றுமதி ஆகக்கூடிய அந்த கோழி முட்டை, கோழி முட்டை தானே? கோழி முட்டை தான், ஒன்றும் மாற்றம் இல்லை. இல்லை இல்லை இல்லை. அடை வச்சா கோழி குஞ்சு பொரிக்குமா? அது எப்படி பொரிக்கும்? ஏன் பொரிக்காது? அது வந்து கோழி முட்டை தானே. ஆமா, அடை வச்சா கோழி குஞ்சு பொரிக்கணும் இல்ல? பொரிக்கணும். சரி, பொரிக்கலன்னா அந்த முட்டைக்கு பேர் என்ன? கூமுட்டை. அப்ப கூமுட்டையே சாப்பிட்றீங்கள நீங்க எல்லாம் யாரு? என்னது கூமுட்டையா? என்னங்க அப்படி மாட்டி விட்டிய? கூமுட்டையே சாப்பிட்ற எல்லாரும் கூமுட்டை, வேற என்ன? அதுக்காகத்தான் ஒரு கூட்டம் அங்கே உட்காந்து திட்டம் போடுறேன், அந்த மக்களை எப்படி கூமுட்டை ஆக்கலாம்னு. அதுக்கு தான் இந்த முட்டையை தயார் பண்ணியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி பெற்றவங்க சாப்பிடலாம், தப்பு இல்லை. நாளைய சந்ததியை உற்பத்தி பண்ணக்கூடிய சின்ன தளிர்கள், ஆண் குழந்தைகள், பொம்பளை பிள்ளைகளுக்கு இந்த கோழி முட்டையை கொடுக்கக்கூடாது. எந்த கோழி முட்டையை? நாமக்கல்லேருந்து வர்ற முட்டையை கொடுக்க. விருத்தி ஆகணும் இல்லை? 25-30 வருஷத்துக்கு முன்னால் எல்லார் வீட்லையும் விதை நெல் பற்ற கட்டி வச்சுருந்தீங்கல்ல, இன்னைக்கு இருக்கா? ஏன் இல்லை? நம்மக்கிட்ட இருந்த விதை நெல் இன்னொருத்தன்ட்ட ஏன் போச்சு? நம்மக்கிட்ட இருந்த விதை நெல்லை பறித்து கொடுத்துவேன் அந்த அயோக்கியம் யாருன்னு யாராவது யோசிச்சோமா? விதை நெல் ஏன் இன்னொருத்தன்ட்ட இருக்கு? காலம் பூரா அவங்கள்ட்ட கையேந்திக்கிட்டு இருக்கிறேன். உலகத்துக்கே சோறு போட்ட என் தாய் தகப்பன் சாகுறேன் வருஷம் பூரா. அதுக்கு பதில் இந்த நாட்டில் என்ன தெரியுமா பெரிய கொடுமை? விவசாயி செத்து போனான்னா ஒரு 5 லட்சம், அப்படிலாம் இல்லை, 5000 10,000. ஆமாம், இல்லை 1 லட்சம் 2 லட்சம். ஆமாம், ஒருவேளை மின்சாரம் தாக்கி அந்த மின்சார ஊழியர்கள் ஏதாவது இறந்து போனால் அவங்களுக்கு ஒரு 5000 10,000 1 லட்சம் 2 லட்சம்.
ஒருவேளை பாம்பு கடிச்சு விவசாயிகள் அந்த மாதிரினா குறைச்சே இருக்கு. ஆனால் இந்த நாட்டில் தான் சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம், கூட்டத்துக்கு போய் செத்தா மொத்தம் சேர்த்து 34 லட்சம் கொடுக்குறாங்க எல்லாரும் சேர்ந்து. எவ்வளவு பெரிய பெருமை! எப்படி நாட்டில் வாழ்றோம். இப்போ என்ன, இப்போ வேளாண்மை செஞ்சு அதுல ஆபத்தா உயிர் போறதா இல்லை இவங்க நடத்துற கூட்டத்தில் போய் சாகிறதான்னு முடிவு தெரியல. இது தெரிஞ்சிருந்துச்சா எங்க அப்பதான் கூட்டி போயிருப்பேன். உங்க அப்பத்தாவையா 35 லட்சம் வாங்கியிருக்கேன். வேணும்னே கொண்டு போய் கொல்ல போறேன். ஆமா, அப்புறம் அதான் நடக்கும். வேற என்ன செய்ய, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அத்தனை விஷயங்களும் இந்த நாட்டுல எல்லாம் ஏற்குமாறா நடக்குது. சொன்னா என்ன சொல்றேன், இவன் சரியில்லைன்றுவேன். நமக்கு தேவையில்லை பெரிய இடத்து பொல்லாப்பு. அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். ஆகையினாலே நாளைய சந்ததிகளுக்கு நல்லதை சொல்லி வளர்ப்போம். அந்த நல்லது தான் நல்ல விதமாக விளைந்து நல்ல பயிர்களாக வந்து அறுவடைக்கு தயாராகும். இல்லை என்றால் ஒன்றும் தெரியாத பதர்களாகவே இந்த நாட்டில் ஒரு இளைஞர் கூட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது இந்த நாடு. 79 ஆண்டு சுதந்திரம் கொண்டாடி இருக்கிறோம். 79 ஆண்டுகளாக சொல்றாங்க பாமர மக்கள்னு. பாமரர்கள்னா என்ன? அறிவு தெளிவில்லாதவர்கள், படிக்காதவங்க, விடியா படிக்காத ஏழை எளிய மக்கள், பாமர மக்கள் அப்படித்தானே சொல்லுது. அப்ப 69 79 வருஷம் 80 வருஷம் வரப்போகுது சுதந்திரம் பெற்று. இத்தனை ஆண்டுகளாக இந்த மக்களை படிக்க வைக்காம பாமரர்களா வச்சிருந்தது யாரோட குத்தம்? ஆண்டவன் குத்தமா ஆண்டவங்க குத்தமா? ஆண்டவர்கள் குத்தம். சரி, ஏதோ நடக்குது. இருந்தாலும் ஒரு தெளிவோடு இருப்போம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் ஒரு வாரத்துக்கு முன்னாலே பார்த்துட்டேன். ஆனால் இன்னைக்கு பக்கத்தில் நிற்கிறேன். இந்த நாடு எதை நோக்கி பயணிக்குதுன்னு பாருங்க. தமிழ் மொழி மிக சிறந்தது, தமிழில் படிக்கிறோம். அதுக்கடுத்து பொது மொழியாக ஒரு ஆங்கிலம் இருக்குது. அதெல்லாம் எடுத்து பக்கத்தில் பாருங்கள், தமிழில் எழுதி ஆங்கிலத்தில் எழுதி அங்கே ஹிந்திலையும் எழுதியிருக்கேன். சரியாக அதையும் எடுத்து வச்சுக்கணும். அதுலா அப்போ ஹிந்தி நாங்கள் எதிரானவர்கள், இந்திய நுழைய விட மாட்டோம்னு சொன்னாங்களே, அவங்கள என்ன பண்ணுவோம்? இந்திய நுழைய விட மாட்டோம், நாங்கள் இந்திக்கு எதிரானவர்கள். இதை எழுத விட்டு வரைக்கும் பார்த்துருக்கேன். திருப்பத்தூர்லேருந்து மானாமதுரை வரைக்கும் எழுதியிருக்கு. அதில் ஒரு சில தமிழர்கள் உண்மையா மான தமிழர்கள் யாரோ அதை அழிச்சு இருக்காங்க. ஆமா, அந்த மான தமிழர்களை வரவேற்க வேண்டும். என்ன நடக்குது இங்க? இதெல்லாம் எப்படி இருக்கு? எவ்வளவு பெரிய கேலி கூத்தான வேலை. பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்டு அப்புறம் வச்சுக்கிறேன். இப்போ வைங்க அஞ்சலை. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. மனது துடிக்கிறது, மயக்கம் பிறக்கிறது, அழுது லாபம் என்ன ஆட்சி நடக்கிறது. மனிதன் நினைப்பது வாழ்வு நினைக்கும். கடமையென அழைத்தோ
பயணம் செய்தார். அதிகு மயங்குதடா சிறு மனமும் கடங்குதடா அதிக மயங்குதடா திரு மனமும் கலங்குதடா. கொடுக்க எதுவும் இல்லை கொடுத்து முடிந்ததடா கணக்கை முடித்து விட்டே கடமை முடித்ததடா மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று வாழ்வு நிலைக்கும் என்று வாழ்வு நிலைக்கும் என்று ஒரு பாட்டு பாடுவேன் அப்படின்னு நரி சொன்ன உடனே காக்கா அதை நம்பி ஆசையோட வாயை புழக்க வடை கீழே விழுந்துரும், நரி தூக்கிட்டு ஓடி போயிடும். ஆமா அதுதானே படித்தோம். ஆமா. இந்த கதையின் மூலமா நமக்கு கத்துக்கிட்ட விவரம் என்ன? நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? பாட்டியை ஏமாத்தா காக்கைக்கு சொல்லி கொடுத்தேன், ஆமா. காக்கையை ஏமாத்தா நரிக்கு சொல்லி கொடுத்தேன். இதையே படிச்சுவிட்டு இந்த நாட்டில் ஒருத்தன் கூட உண்மையா இல்லை, பூரா ஒருத்தன் ஏமாத்திக்கிட்டே திடுறேன். மனுஷன் சாப்பிட்றான்டா தம்பி பயலே, மாறுவதப்போ தீர்வதப்போ நம்ம கவலை. பட்டுக்கோட்டையார் பாடினாரே, எப்படி பாடியிருக்காரு பத்தியில. இதே கதையை சீனாவில் வச்சிருக்கேன், சைனான்னு சொல்றோம்ல, சீன தேசம். அந்த சீன நாட்டில் வச்சிருக்கேன். அந்த பிள்ளைகளுக்கு 1வது 2வதுல பாடம். அங்கேயும் ஒரு கிழவி வடை சொல்றான், அங்கேயும் ஒரு காக்கா வருது. காக்கா போய் பாட்டிக்கு தெரியாம திருட சொல்லி வைக்கல பாடம். எப்படி வச்சிருக்கான் பாருங்க. காக்கா பாட்டிக்கிட்ட பேசுது, பாட்டி பசிக்குது வடை இருந்தா தர்றியான்னு கேட்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பசிச்சா கேட்கலாம் அப்படிங்கிற சொல்லி கொடுக்குறேன், தப்பு இல்லைன்னு. இப்போ பாட்டி சொன்னா ஓம் பசி எனக்கு புரியுது, நான் என்ன செய்ய, மழை பெஞ்சு விறகு ஈரமாக போச்சு, அடுப்பு பற்ற வைக்க முடியலன்னு கிழவி சொல்கிறான். உடனே காக்கா சொல்லுது, கவலைப்படாத பாட்டி, நான் தங்கி இருக்கிற கூட்டில் ஈரம் இல்லாத குச்சி விறகு இருக்கு கொண்டாந்துடுறேன்னு காக்கா போய் விறகு கொண்டாந்து கொடுக்குது. உழைக்க சொல்லி கொடுக்குறேன். இப்போ உழைப்புக்கு தகுந்த ஊதியம் வேணுமே. காக்கா கேட்குது, பாட்டி விறகு கொடுத்துட்டேன், சீக்கிரம் அடுப்பு பத்தாயி வடையை சுட்டு ஒன்று கொடுன்னா அவளும் மெல்ல மெல்ல ஒரு வடையை சுட்டு கொடுத்தா. காக்கா வாங்கிட்டு போய் மரத்து மேலே உட்காந்துச்சு. பாருங்க, சோதனைக்குனால அங்கேயும் ஒரு நரி வந்துருச்சு. ஆமா, நரி. அதே நரி கேட்குது, அதை பார்த்து காக்காயை பார்த்து, நீ ரொம்ப அழகா இருக்கிற, உன் குரல் ரொம்ப இனிமையா இருக்கான், ஒரு பாட்டு பாடுங்க. பாடுமா அது? அந்த காக்கா ஏமாறுமா? இந்தியா காக்கா, குறிப்பா தமிழ்நாட்டு காக்கான்னா வாய பிளந்திருக்கும். அது சைனா காக்கா வடைய காலுக்குள்ள வச்சுக்கிட்டு கா 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 என்று கத்தியது. மொத்த காகம் ஒன்று கூடி நரியை அடித்து துரத்தியதாக பாட முடிகிறது. அறிவில் சிறந்த பெரியோர்களே, அது பாடமா இது பாடமா? எப்படி நம்ம பிள்ளைய சொல்லி பச்சு கேட்பேன் இருக்கானா? அப்பா பார்த்து சொல்றேன், 5 வயசுல பிள்ளை சொல்றேன், எங்க அப்பா ரொம்ப தங்கமானவர், எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்கவே முடியாது. 10 வயசுல சொல்றேன், எங்க அப்பா நல்லவர் தான், இருந்தாலும் அப்பப்ப கத்துவார், புத்தி சொன்னா பிடிக்கல. 15 வயசானோன்னா அவங்க அம்மாட்ட போய் சொல்றேன், அம்மா உன் வீட்டுக்காரர் சொல்லி வை, தேவையில்லாம என் விஷயத்துல தலையிறாரு, நாளைக்கு நல்லா தெரியாது சொல்லிவிட்டேங்கிறேன். அப்புறம் 20 வயசுல போய் அவங்க அம்மா பார்த்து தலையில அடிச்சுக்கிறாங்க, எப்படிமா அந்த ஆளை கட்டிட்டு குடும்பம் பண்ண கடவுளை ஜூ. அப்புறம் பாருங்க 30 வயசானா சொல்லுவேன், நான் எங்க அப்பாவோட பேசுறதே இல்லைங்க, அப்பா எது செஞ்சாலும் குத்தம்ங்கிறேன், லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்கிறேன். நடக்குதா இல்லையா? மண்டையில முடி வெட்டிட்டு வாங்கடான்னா கோடு போட்டு ரோடு போட்டு, நாகரிகம் அதுக்கு பேரு, பண்பாடு அதுக்கு பேரு, கலாச்சாரம் அதுக்கு பேரு. முடி அலங்காரம் என்பது முக அழகா காட்டணும், அலங்கோலமா திடுறாங்க, கேட்டா நாகரிகம்னு ஒத்த வார்த்தை. ஆனா அவங்க செஞ்சாலும் பரவாயில்ல. ஒரு சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போய் அவங்க அம்மா கோடு போட்டு கூட்டிட்டு வராங்க, எதுக்கு அந்த கோடு அந்த தாய்க்கும் தெரியாது பிள்ளைக்கும் தெரியும். எப்படி மாறிட்ட மத்தியில. அப்புறம் அவனுக்கு 40 வயசு ஆனால் அவனுக்கு கல்யாணம் ஆகி 4 பிள்ளை ஊட்டி வந்துருமா? அவங்க படுத்துகிற பாட்டில் சொல்லுவான் பாரு, ஏன்டா இந்த பாடுபடுத்துறிய, அந்த காலத்தில் அவ்வளோ வறுமையிலையும் எங்களை எல்லாம் எங்கள் அப்பா எப்படி வளர்த்தாரு தெரியுமா, எங்கள் அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதும்பேன். எப்போ? 40 வயசுல. 5 வயசுல சொன்ன வார்த்தையை திரும்ப கேட்க 35 வருஷம் இடைவெளி தேவைப்படுது. இது யதார்த்தம். இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறையோட இருந்த இக்கரையும் பச்சை என்ற யதார்த்தத்தோடு வாழ்ந்தால் வாழ்க்கை சிறக்கும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்றார் எட்டயபுரத்து முண்டாசி கவிஞன் மீசை கவிஞன் பாரதி. நாடு தமிழ்நாடு, நாமெல்லாம் தமிழர்கள், தமிழுக்கு மரியாதை இல்லை. இங்க இந்தியில எழுதி வச்ச நீங்க சென்னை மாகாணத்தை தாண்டி ஆந்திராவுக்குள்ள நுழைஞ்சா ஆந்திரா, அடுத்து மகாராஷ்டிரா, அடுத்து மத்திய பிரதேசம், அதுக்கடுத்து உத்தரப்பிரதேசம், வரிசையாக போனா நான் காசி வரைக்கும் போயிருக்கிறேன். எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது வடநாட்டுக்காரர்கள் நம்ம தமிழ் மொழியில பெயர் பலகை இருக்குன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி சாலை ஓரங்களில் நம்மளும் எழுதி வைப்போம். அப்போ யாரை கிறுக்கனாக்குற வேலை என்ன நடக்குது இங்கே? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் எட்டயபுரத்து முண்டாசி கவிஞன் மீசை கவிஞன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்று பிறர்தர வாரா என்றார் கணியன் பூங்குன்றனார். எந்த ஊரு? சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் உள்ள மகிபாலன்பட்டி சின்ன கிராமத்தில் பிறந்த புறநானூற்று புலவன் பாடிய வாசகந்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும். எந்த இங்கே இருக்கு தெரியுமா? ஐக்கிய நாடுகளின் ஒன்றியமான ஐநா சபையில் இருக்கு தமிழ். ஐநா மதிக்குது. யாரு கொண்டு போய் சேர்த்தா? இந்த நாட்டுக்கு பாடுபட்ட எண்ணற்ற தியாகிகள். எத்தனையோ ஜனாதிபதிகள் இருந்திருக்கிறார்கள், இருப்பார்கள், இருக்கிறார்கள். ஆனால் எந்த ஜனாதிபதிக்கும் தமிழ் மீது பற்றில்லை, எந்த ஜனாதிபதிக்கும் தமிழ் மீது அக்கறை இல்லை.
ஆனாலும் நமது பக்கத்து மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்ட ராமேஸ்வரத்தில் பிறந்த முன்னாள் ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்கள்தான் ஐநா சபையில் முழங்கினார், யாதும் ஊரே யாவரும் கேளிருங்க. வெள்ளக்காரன் மிரண்டு போன அமெரிக்கா நயாகரா நீர் அருவி உள்ள நுழைகிற போதே நல்வரவுன்னு தமிழ்ல இருக்கு. இன்னைக்கு வலைதளங்களை தட்டி பாருங்க, நல்வரவுன்னு தமிழ்ல இருக்கு. இங்கேருந்து போன தமிழர் கேட்கிறாரு, உலக வல்லாதிக்க நாடுகளில் ஒன்றான அமெரிக்கா, உங்க நாட்டில் தமிழ்ல வச்சிருக்கீங்களே ஏன்னு அவர் சொன்னார் பாருங்க வெள்ளக்காரரு, உலகத்திலே உயர்ந்த நதி நயாகரா, உலகத்திலே உயர்ந்த நதி நயாகரா, உலகத்துக்கே மூத்த மொழி தமிழ், மூத்த மொழியும் உயர்ந்த நதியும் ஒன்றாக இருப்பது சிறப்புன்னு தோணுச்சு, நாங்க வச்சோம்னு பெருமை கொண்டானே. நம்ம என்ன பண்றோம், யார் வீட்டில் தமிழ்ல பேர் வச்சுக்கோமா, யாசிகா, அபர்ணா, பிருத்திகா, தர்ஷினி, மகிஷா, சர்மா, குருமா, வர்மா அப்படின்னு பேர் வைக்கிறோம். வைக்கிறோம்ல. யாசிகானா என்ன அர்த்தம், யாசகம்னா பிச்சை, யாசிகானா பிச்சைக்காரின்னு அர்த்தம். தர்ஷினினா என்ன அர்த்தம், அமாவாசை இருட்டுன்னு அர்த்தம். மகிஷான்னா எரும மாடுன்னு அர்த்தம். அபர்ணான்னா அம்மனமானவள் என்று அர்த்தம். நான் கேட்குறேன், வடநாட்டு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பேரெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிறோம். காந்தி, நேரு, பகத்சிங், சுபாஷ் சந்திரபோஸ், சிவாஜிங்கிற பேர் தமிழ்நாட்டில் இருக்கு. எவனாவது ஒரு வடநாட்டுக்காரனாவது நம்ம நாட்டில் இந்த நாட்டுக்கு பாடுபட்ட எண்ணற்ற தியாகிகள், கப்பலோட்டிய தமிழன், வ.உ.சி., சிதம்பரம் பிள்ளை, அதுக்கு பார்த்து பாரதி, நம்ம மருதிருவர்கள், வேலு நாச்சியார், கக்கன், காமராசர், யாரு வேறையாவது வடநாட்டில் பார்க்க முடியுமா? வச்சிருக்காங்களா? இல்லை இல்லை. நீங்கள் ஏன் வச்சிய? நாளைக்கு வரலாறு என்ன சொல்லும்? கீழடி ஆய்வு சொல்லுது, சிவகங்கை மாவட்டம் மதுரை ஓரத்தில் இருக்கிற கீழடி தொல்லியல் துறை ஆய்வு சொல்லுது, தமிழர்கள் 3000 ஆண்டுகளுக்கு முன்னே நாகரிகத்தோடு கழிவற கட்டி வாழ்ந்தார்கள் என்று. இன்னொரு 100-200 வருஷம் கழிச்சு இந்த தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல தோண்டுனா நமக்கு என்ன கிடைக்கும்? மொத்தமாக சாராய போத்தல் தான். ஒரு இடம் பாக்கியிருக்கா? மனசாட்சி உள்ளவன் செய்கிற வேலையா? நீங்கள் கிராமங்களுக்குள்ளெல்லாம் சாராய கடை கொண்டு வந்துட்டோம். எங்கேயோ எட்டத்தில் இருந்துச்சு ஒரு நேரம், ஊருக்குள்ளே 1-2 பேர் தான் குடிப்பாங்க, பாக்கி எல்லாரும் குடிக்காமல் இருந்தாங்க. அந்த குடிக்கிறவங்களும் வெளியே தெரியக்கூடாதுன்னு வெக்கப்பட்டு குடிச்சுட்டு தெரியாமல் தூங்கி எந்திரிச்சு போனாங்க. இன்றைக்கி ஊருக்குள்ளே 1-2 பேர் தான் குடிக்காமல் இருக்கிறாங்க. அம்பிட்டு பயிலும் குடிச்சுப்பிட்டு குடிக்காத ஆளுகளை படுத்துகிற பாடு இருக்க ஒன்றும் சொல்கிறது இல்லை. ஒரு இடம் பாக்கி இல்லை. கம்மாக்கில் பாட்டிலு, கரையில் பாட்டிலு, வீட்டுக்குள்ளே பாட்டிலு, வெளியில் பாட்டிலு, கோயிலை சுற்றி பாட்டிலு, ஒரு இடம் பாக்கி இல்லாமல் இந்த போத்தலை போட்டு உடச்சி வச்சிருக்கு. உங்கள் மனசாட்சி உறுத்தலையா? அதுலேயும் காலையில் குடிக்கிறவங்கள குடிகாரன்னு சொல்லப்படாதான், மது பிரியர்னு பேர் வைக்கிறாங்க பாருங்க. இந்த கொடுமையெல்லாம் நான் எங்கேயோ சொல்கிறது. அரசே சொல்லுது, மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு, எழுதி வச்சு விற்கிறது நம்ம. மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு சொல்லிட்டு அடுத்த விளம்பரம், இளைஞர்களே போதையின் பாதையில் போகாதீர்கள். நீங்கள்லாம் போதையின் பாதையில் போகிறது எனக்கு மனசு வலிக்குது. சாகுறாங்களும் இல்லை. நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம ஓட்டு பொம்பளை பிள்ளைய தான் தாலி இருக்கிற நிலைமையாக இருக்கேன். நல்லா நினச்சி பாருங்கள் என்ன நடக்குது இந்த நாட்டில். நீங்கள் போயில, குட்கா, பான்பராக்கு, ஹெராயின்கிற இந்த கன்றாவியெல்லாம் போதை பொருளாம். இந்த பிராந்தி பாட்டில் மட்டும் போதை பொருளில் வராதான். ஏன்னா அது புனித தீர்த்தம்னு நினைக்கிறேன். என்னத்தை சொல்கிறது போங்க, ஒன்றும் சொல்கிறதுக்குள்ள. நானும் ஊருக்கு சொல்லி வராது என்னைய கேட்டு என்ன பண்ணுறது? வராதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க, அப்புறம் என்னைய கேட்குறாரு பாருங்க. என்னைய கேட்டு என்ன செய்ய? மது. ஆமாம், இதெல்லாம் பெரிய சரித்திரம் பாருங்கள். சாராயத்தை உற்பத்தி பண்ணி விற்கிறது பெரிய சரித்திரம். அதை நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு தெரியாது. இந்த கொடுமையை எங்கே போய் சொல்கிறது? ஆமாம், 100 பேர் சாராய கடை வேண்டான்னு போராடினா 150 பேர் வேணும்னு போராடுறேன். அப்படி ஆகி போச்சு இந்த நாட்டில். பெண்கள் எல்லாம் காதை சேர்த்து அடித்து காவல்துறை படுத்தின பாடுகள். சரி விடுங்க. அப்படியெல்லாம் இந்த உலகத்தில் லண்டனில் பசுமாடு அம்மானு கத்து தான். என்னது? ஆமாம், லண்டன் மாடு அம்மானு கத்தலாமா? லண்டன் மாடுனா மம்மின்னு கத்திருக்கணும், இல்லைன்னா மதர்ன்னு கத்திருக்கணும். அம்மானு கத்தி பிடிச்ச என்ன அர்த்தம்? லண்டன் மாட்டுக்கு தெரியுது தமிழ் மொழியோட சிறப்பு. தமிழ்நாட்டில் பல எரும மாடுகள் தமிழை தொலைச்சதுதான் மிச்சம். எப்படி ஆகிப்போச்சு பாருங்க. நல்ல பேர்கள் எல்லாம் தமிழ் உலகத்தை வாழ வைக்கும் மொழி. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு நெஞ்சை எள்ளும் சிலப்பதிகாரம் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம். எவ்வளவு அழகாக பாடியிருக்கிறார். பெரிய புராணம் சொல்லுதே. நமக்கு எழுதிய சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம், சுந்தரா அர்ச்சனை பாட்டேயாகும் சொற்றமிழ் பாடுக என்றார் தூமரை பாடும் வாய். அவ்வளவு தத்துவங்கள் கொட்டி கிடக்கு. ஆனாலும் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம நாளைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்குறோமா என்ற நல்ல எண்ணங்களை சிந்தித்து பாருங்கள். எண்ணம் தான் வலிமையாகும். அந்த வகையில் இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது நீங்கள் பாருங்கள், டெல்லி வழியாக ஹிந்தி வளர்க்கிறேன், கோயில் வழியாக சமஸ்கிருதம் வளர்க்கிறான், தெலுங்கு கல்வி வழியாக ஆங்கிலம் வளர்க்கிறான், இசை வழியாக தெலுங்கும் வளர்க்கிறார்கள். நாமெல்லாம் தமிழர்கள் எது வழியாக தமிழ் வளர்க்க போகிறோம்? தமிழர்களே சிந்தித்து பாருங்கள். தமிழ் இல்லாத அளவிற்கு மாறிக்கொண்டே வருகிறது தமிழகம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதை பற்றி எந்த சிந்தனை இல்லை. உங்களுக்கு ஒரு வரலாறு சொல்கிறேன், எல்லாரும் படித்தவங்க தான். உலக வல்லாதிக்கம் பூரா போயிடுவோம். இந்த சரவணன் வந்திருக்காரு, அவர் ஒரு இயக்கத்தில் இருக்கார். கேட்குறேன், அவர்கிட்ட கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள்
1947 சுதந்திரம் பெற்றோம். சுதந்திரம் பெற்றோடனே முதல் பிரதமர் யாரு? நேருவை பிரதமர் ஆக்கி வைக்க ஒரு விழா எடுத்தாங்க. அந்த விழாவுக்கு ஒரு முக்கியஸ்தரை கூப்பிட்டாங்க. யாருன்னு தெரியுமா? நான் தான் சொல்லணும். நான் தானே அந்த விழாவுக்கு போயிருந்தேன். நான் தான் போய் நேருவை பிரதமர் ஆக்கி வச்சேன். ஏன் தெரியல? தெரிகிற அளவுக்கு பாடப்புத்தகத்தில் வைக்கலை. பாடப்புத்தகத்தில் வச்சிருந்தா படிச்சிருப்பாங்கல்ல. தமிழன் வரலாறு எப்படி மறைக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. பாட புத்தகத்தில் வைக்கல. நான் சொல்ற வரலாறு சிந்தித்து பாருங்கள். நேரு கையில் செங்கோல் கொடுக்க தமிழ்நாடு திருவாவடுதுறை மடாதிபதியை அழைத்தார்கள். திருவாவடுதுறை மடாதிபதிக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல். போனது கட்டளை தம்புரான் ஓதுவாரும். வலைதளங்கள் எல்லாம் அந்த படம் எடுத்து பாருங்க. கட்டளை தம்புரான் நேரு கையில் செங்கோல் கொடுக்கிறார், ஓதுவாரு ஒரு பாட்டு பாடினார். அதுவும் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கு. என்ன பாட்டுனா தெரியுமா? இன்னைக்கு சொல்றாங்க அதை படிக்கணும் இதை படிக்கணும் என்னென்னத்தையோ படிக்கணும்னு சொல்றாங்களே. என்ன படிச்சாங்க? மூவர் பாடிய தேவாரத்தில் ஞான சம்பந்த பெருமான் பாடிய தேவார பாடலான வேயிறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீண தடவி ஆசரு நல்ல நல்ல இவை நல்ல நல்ல வானில் அடையாறு அரசாழ்வது ஆணை நமதே என்று சுத்தமான தமிழ் பாட்டு பாடி இந்திய அரசாங்கம் ஏற்றது. கோளறு பதிகம். கோளறு பதிகம் பேச முடியுமா? இன்னைக்கு போய் டெல்லியில் சொல்லுங்க, தமிழை பற்றி சொல்ல முடியுமா? விழா நடக்கணும், யாரையாவது வசியம்னா அப்போ செய்வேன். டெல்லியில் கட்டியிருக்கிற பாராளுமன்றத்தில் நீ தமிழ் இல்லை, தமிழ் இல்லாமல் ஆங்கிலம் இருக்குது, சமஸ்கிருதம் இருக்குது, அதுபோல் ஹிந்தி இருக்குது. ஆனால் தமிழுக்கு இடம் இல்லை. 1947 நேரு கையில் செங்கோல் கொடுக்கும்போது பாடிய பாட்டு சுத்தமான தமிழ் பாட்டு என்பதை என் அறிவில் சிறந்த தமிழ் பெருமக்கள் சிந்தித்து பாருங்கள், செயலாற்றுங்கள். நல்ல விஷயத்தை எல்லாம் பகிர்ந்து கொண்டே இருப்போம். வரலாறு மிக முக்கியம். அதனால தான் பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டுக்கு நல்ல பயன் தரும் என்றார் சுத்தானந்த பாரதியார். ஆகையினால் அடுத்த நிலமோ முல்லை நிலம், அதற்கு கடவுள் எல்லா வல்ல திருமால் என்றதுனால ஒன்றைவார். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, ஏழு மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் வாழும் ஸ்ரீனிவாசா, ஏழு மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. ஏற்றி வைத்தேன், அதில் ஆசையின் உண்மையை ஊற்றி வைத்தேன். மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசையின் உண்மையை ஊற்றி வைத்தேன். என் மனம் உருகினது பாடி வந்தேன், உருகினது பாடி வந்தேன், ஏழு மலையேறி ஓடி வந்தேன், ஏழு மலையேறி ஓடி வந்தேன். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனப்பாடும் ஏழு மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா, மறைந்ததை பறித்திடுவாய் கோவிந்தா, நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா, மறந்ததை பறித்திடுவாய் கோவிந்தா. உரைத்தது கீதையன் தத்துவமே, வைத்தது கீதையன் தத்துவமே, உரைத்தது கீதையன் தத்துவமே, அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே, உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, ஏழு மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, வெங்கடேசா. வெங்கடேசா. நன்றி 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 நன்றி. இந்த நாட்டுக்கு எத்தனையோ தியாகிகள் உயிர் விட்டுருக்காங்க. இந்த நாட்டுக்காக காமராஜர் தேசிய கொடியேற்று விழா இருக்குது பார்த்தீங்களா? கொடியேற்று விழாவில் பொங்கச்சோறு பொங்கி வச்சாச்சு. அப்போ சொன்னாரா ஐயா, பொங்கச்சோறு பொங்கியாச்சு, பார்த்து பரிமாறுங்க, பல கட்டை வெந்திருக்குன்னாராம். பார்த்து பரிமாறுங்கள், பல கட்டைகள் வெந்திருக்கு. பல விறகு வெந்து தானே சோறு பொங்க முடியும்.
அவர் அந்த அர்த்தத்தோடு சொல்லலை. அதில் இன்னும் அர்த்தம்னா நிறைய உயிர்களை இந்த நாட்டு சுதந்திரத்துக்காக இழந்திருக்கிறோம். கொடிகாத்த குமரனை தெரியுமா? நான்லாம் படித்தேன், பாடப்புத்தகத்தில் இருந்துச்சு. கொடிகாத்த குமரன், திருப்பூர் குமரன் பேர். அவர் கொடியை காத்ததுனால கொடிகாத்த பேர் குமரன் பேர். அவருடைய மனைவி ராமாயி இறந்து 3 மாதம் ஆகுது. எத்தனை வருஷங்களாக விதவையாக இருந்திருக்கிறாள் பாருங்கள். அப்படிப்பட்ட நாட்டுக்கு எல்லாம் வெள்ளைக்காரனை எழுத்து வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று சொல்லி கொடியை விடாமல் உயிர் பிரிந்ததாம் அந்த திருப்பூர் மாவட்டத்தில். அப்பேற்பட்ட கொடிகாத்த குமரனை எல்லாம் மறந்துட்டான். வந்தே மாதரம்ங்கிற வார்த்தையை விட்டுவிட்டு நீ என்ன தேவையில்ல கத்திக்கிட்டுறாங்க. சரி, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அப்படிப்பட்ட தமிழ் மொழியில் அவ்வளோ மகத்துவம் இருக்கு. நீங்க எல்லாரையும் பேசுறமே, ஆனால் இந்த நாட்டுக்கு சுதந்திரத்துக்கு பாடுபட்ட எண்ணற்ற தியாகிகளிலே நாடக கலைஞர்கள் பல பேர் இருந்திருக்கிறாங்க. நாடக நடிகர்கள் யாருக்காவது தெரியுமா? நாடக நடிகர்கள் பல பேர் இருந்திருக்கிறாங்க. நான் கூட அடிக்கடி இப்போ அரமணை கோழி முட்டைங்கிற எந்த கோழி முட்டைன்னு தெரியுதா உங்களுக்கு? மதுரை பக்கத்தில் திருமங்கலம்னு ஒரு ஊர் இருக்கா? ஆமா, மதுரை பக்கத்தில் திருமங்கலம். அந்த திருமங்கலத்திலேருந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னால ஒரு அரமணை கோழி முட்டை புறப்பட்டுச்சு. அந்த அரமணை கோழி முட்டை நேராக சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வட்டம் மடப்புறம் பத்திரகாளி கோயிலுக்கு வந்துச்சு. அங்கே அம்மிக்கல்லா இருந்த நம்ம தம்பி அஜித்குமார் மேல அந்த கோழி முட்டை மோதி அம்மிக்கல் தூள் தூளா போச்சு. கோழி முட்டை பத்திரமா போயிடுச்சு. எங்க இருக்குன்னே தெரியலையே. இது வரைக்கும் அதுக்கு எந்த விடையும் தெரியல. ஆனா நம்மளும் வேடிக்கை அதுக்கு தான் சுத்துறோம். முடிஞ்சு வச்சு விட்டுருங்க. அடுத்து திருப்பூர், இந்த ஈரோ கரூர், அதுவும் முடிஞ்சு வச்சு விட்டுருங்க. எப்படி மனித உயிர் துச்சமென மதிக்குது இந்த நாடு. நாய் செத்தா கூட கேட்கிற நாதி இருக்குங்க இந்த நாட்டில். நாய் செத்தா கூட கேட்க நாதி இருக்கு. மனுஷன் செத்தா கேட்க வழி இல்லாமல் பொக்கின நாயை அடித்து அதை கொன்று புதைக்கிற அளவுக்கு ஒளிப்பதிவு பண்ணிட்டாங்க. வீடியோவாக பதிவு பண்ணியாச்சு, காணொலி காட்சியாக பதிவு பண்ணி வலைதளத்தில் ஏற்றியாச்சு. வலைதளத்தில் ஏற்றினா என்ன ஆகும்? எல்லாருக்கும் போகும்ல, எல்லாரும் பார்ப்பாங்கல்ல. ஹரியானான்னு ஒரு மாநிலம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவில் ஹரியானான்னு ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தில் விலங்குகள் நலம் ஆர்வலர்கள் கூட்டமைப்புன்னு ஒன்று இருக்குது. விலங்குகள் நல ஆர்வலர்கள் கூட்டமைப்பு. அவங்க பார்க்குறாங்க, ஆஹா நாயை அடித்து கொன்று புதைக்கிறாங்க, இவங்களை விடப்படாதுன்னு அவங்க கிளம்பி வந்து திருப்பூர் ஈரோடு பகுதியில் எத்தனை பேர் இதில் சேர்ந்தானா 50 பேரையும் பிடிச்சி உள்ளே வச்சு விட்டா. தெரியுமா? சிரிக்காதிய, என்ன நடக்குது இந்த நாட்டில்? மனுஷன் செத்த அதை கேட்க துப்பு இல்லை. நாய் செத்ததுக்கு வர்றேன் ஹரியானா மாநிலத்திலிருந்து. என்ன நடக்கு? நீதி எங்கே இருக்கு? நீதி எங்கே இருக்கு? கண்ணகி போய் பாண்டியன் நெடுஞ்செழியனை கேட்டா, தேரா மன்னா செப்புவதோட யோன்னா, அறிவு கட்ட மன்னவனை உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டான். கேட்க முடியுமா? இப்போ கேட்க முடியுமா? அவன் சொன்னான், யானோ மன்னன் யானோ கல்வன் அப்படின்னு தெரிஞ்ச தவறை உணர்ந்து உயிர் விட்டான். செத்து இருக்கணும்ல அத்தனை பேர். இங்கே நினச்சி பாருங்க எவ்வளவு நடக்குது. அப்படியே அரமணை கோழி முட்டை அந்த கதை போச்சா? அது மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த திருமங்கலத்தில் பிறந்தார் தெரியுமா? யாரு? ஐயா ராஜ நடிகர் விஸ்வநாத தாஸ். இந்த நாட்டுக்கு சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்ட முருகன் வேஷம் போட்டு நடிச்ச ஐயா விஸ்வநாத தாஸ் சுதந்திர போராட்ட தியாகி. எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன் பாட புத்தகத்தில் வைக்கல? வச்சிருக்கணுமா வேண்டாமா? அவர் வெள்ளைக்காரனை ஏற்று பாடுறாரு. வெள்ளை கொக்கு மல்லாக்க பறக்குது, அந்நிய தேசத்தை அண்டங்காக்காய் நம்மளை அடக்கி ஆள வந்துருச்சு. ஊரா தோட்டத்தில் ஒருத்தன் போட்டான், வெள்ளைக்காரன் காசுக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போட்டானா வெள்ளைக்காரன் பாடுறாரு. வெள்ளைக்கார அரசாங்கம் அவரை கைது பண்ண வருது மேடைக்கு. நாடக மேடையில் ஐயா நிற்கிறாரு. இங்கே விஸ்வநாதாஸ் யாரையா கைது பண்ணணுங்கிற அதிகாரி. அவர் சொன்னார், விஸ்வநாதாஸ் நான் இல்லை, இப்போ நான் முருகன் என்னை தொட முடியாது போடான்ட்டார். சரி, அதாலும் அரிதாரம் அழிச்சிட்டு வரட்டும், அப்போவாது கைது பண்ணணும் உட்கார்ந்துருந்தா. காலையில் கேட்குறா, நீ தானே விஸ்வநாதாஸ் ராத்திரி மேடையில் பிரச்சாரம் பண்ணி உன்னை கைது பண்ணணும். மேடையில் பிரச்சாரம் பண்ணது முருகன், அவனை போய் கேளுங்க, நான் இல்லைன்ட்டு இருந்தால். மேற்கொண்டு என்னடா பெரிய பிரச்சனையா இருக்கே அப்படின்னு பார்த்தா நீதிமன்றம் போய் உத்தரவை மாற்றி வாங்கிட்டு வராங்க. ராஜ முருகனாக நடிக்கும் விஸ்வநாதாஸை கைது பண்ண உத்தரவு. கைது பண்ணியாச்சு. என்னை அறிவிச்சு சேர்ந்த பெரியோர்களை எவ்வளவோ பேசுகிறோம், என்னென்னவோ காட்சிகளை பார்க்குறோம். இந்த மண்ணுக்கு மக்களுக்கு பாடுபட்டு சுதந்திரத்துக்கு பாடுபட்ட தியாகி ஐயா விஸ்வநாதாஸ் எத்தனை முறை சிறைக்கு போயிருப்பார் சொல்லுங்கள்? 29 முறை சிறையில் அடைக்கப்பட்ட மகான் அந்த விஸ்வநாதாஸ். அவர் வரலாறு யாருக்கும் சொல்லிக் கொடுக்கல. இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லாதவங்கெல்லாம் பாட புத்தகத்தில் வச்சு அவங்கெல்லாம் தூக்கி கொண்டாடிக்கிட்டு தர்றாங்க. நியாயமானு யோசிங்க. அடுத்து இன்னொருத்தர் யாரு? திருச்சி மாநகர உறையூரில் பிறந்த ஐயா காதர் பாட்சா என்ற ஹார்மோனிய கலையரசு, இஸ்லாமியர் காதர் பாட்சா. அவரும் பிரச்சாரம் பண்றாரு. அவரைக்கும் ஒரு வழக்கு வருது. வழக்கில் வெள்ளைக்காரன் நீதிமன்றம் அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்குது. தூக்கு தண்டனைக்கு முன்னால் அவர் எத்தனை முறை கைது பண்ணியிருக்காரு தெரியுமா? 40 முறை சிறைக்கு சென்றிருக்கிறார். ஒரு கலைஞன், ஒரு ஹார்மோனிய கலையரசு இந்த சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்டிருக்காரு காதர் பாட்சா. அதை பற்றி யாருக்கும் தெரியாது. 40 முறை சிறையில் அடைத்திருக்கிறார். கடைசியாக தூக்கு தண்டனை, தூக்கு மேடை கொண்டாந்தாச்சு. தூக்கு மேடையில் கடைசி ஆசை என்னன்னு கேட்குறாங்க. எனக்கு என்ன ஆசை இருக்க போகுது? என் ஹார்மோனிய பெட்டியை கொடுங்க, கொஞ்ச நேரம் வாச்சிட்டு வரேன், தூக்கில் போடலாம்னாங்க. ஹார்மோனிய பெட்டி கொடுக்கப்படுது. தூக்கு மேடையிலே ஹார்மோனிய பெட்டியை வச்சுக்கிட்டு பாடுறாரு இஸ்லாமியரான காதர் பாட்சா முருகன் பாட்டு.
சுருளிமலை வேளா உன்னை தோற்கடித்தேன் சுப்பிரமணிய பாலா என்று பாடுகிறார். அவர் பாட 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 சிறைக்கில் இருந்த அதிகாரிகள் எல்லாம் மகுடிக்கு மயங்கின பாம்பு போல மயங்கி இருந்துட்டாங்க. பாட்டு முடிஞ்சிச்சு. நேரத்தை பார்த்தா தூக்கு போட வேண்டிய நேரம் கடந்துருச்சு. இப்போ தூக்கு போட முடியலை. கூட்டிட்டு நீதிமன்றத்துக்கு போனால் நீதிபதி கேட்குறாரு, ஏயா தூக்கு போடலன்னு. ஐயா அவர் கடைசி ஆசையை கேட்டால் ஹார்மோனிய பட்டியை கேட்டார், கொடுத்தோம். சரி, அந்த ஹார்மோனிய பட்டி வச்சுட்டு ஒரு பாட்டு பாடினாரு. பாட்டை கேட்டுக்கிட்டு நாங்களும் கொஞ்சம் மெய் மறந்து இருந்துட்டோம். ஏன்னாங்க, என்னடா உங்களே மயக்கிற அளவுக்கு அந்த பாட்டு பாட சொல்லு. நீதிமன்றத்தில் ஹார்மோனிய பட்டியில் திரும்பவும் அதே முருகன் பாட்டை பாடுறாரு. பாடுறவர் இஸ்லாமியர், பாட்டு இந்து மத பாட்டு. இஸ்லாமியர் பாடுறாரு பாட்டு, நம்ம சைவ சமய முருகனுடைய பாட்டு. கேட்குறவர் யாரு? அந்நியதான் பிரிட்டிஷ் இங்கிலாந்தில் உள்ள அந்த கிறிஸ்தவ நீதிபதி கேட்டு கண்ணீர் விட்டு அழுகிறார். எப்படி இருக்கு பாருங்க ஒத்துமை. கண்ணீர் விட்டு அழுது தீர்ப்பு சொல்றாரு. அவர் குற்றமற்றவர், முருகனுடைய பரிபூர்ணமான அருள் அவருக்கு இருக்குன்னா இவர் எப்படியா கொலை செஞ்சிருப்பாரு. அதனால தூக்கு தண்டனை ரத்து செய்யற வரலாறு இருக்கு. ஏன் என் பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கல? கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? அதை பத்தி யாரும் கேட்கலையே. காசு வந்தா போதும்னு வாங்கிக்கிட்டு செத்து போனாலும் போயிடலாம். மண்டியிட்டு வாழ்வதை விட சண்டையிட்டு சாவதே மேல். உயிர் ஒரு தரம் தான் போகும், போகட்டும். எதுக்கு போகணும்? நல்ல விஷயத்துக்காக போகணும். அப்படிப்பட்ட வரலாறுகள் இந்த நாட்டில் உண்டு. அப்பேற்பட்ட காதர் பாட்சா, ஐயா விஸ்வநாத தாஸ், அந்த காலத்திலே போராடியவர்கள். இன்னொரு பெண்ணு, மதுரையில் பிறந்த அம்மா கேபி ஜானகி அம்மா வள்ளியாக பவளக்கொடியாக இத்தனை வேஷங்களும் விட்டவர்கள், சுதந்திர போராட்ட தியாகி. அவர்களை 4 முறை வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் முதல் பெண்ணு சுதந்திர போராட்ட கைது பண்ண நாடக நடிகை ஜானகி அம்மா கைது பண்ணுற போது சென்னையில் ருக்மணி அம்மா கைது செய்யப்படுகிறார்கள். இப்படி ஒவ்வொருத்தரும் இந்த நாட்டுக்காக பாடுபட்டிருக்கிறார்கள். 2 இயக்கத்தில் இருந்து இந்த நாட்டில் சட்டமன்ற உறுப்பினராகவும் வென்றிருக்கிறார்கள். விவசாயிகளுக்காக போராடி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்தவர்கள் எல்லாம் நம்ம மறந்துட்டு கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் 500க்கும் 1000க்கும் அடமானம் வச்சுட்டு தமிழர்கள் கோவணம் கூட இல்லாமல் போறீங்க. இன்னும் சொல்றதுக்கு இல்லை. என்ன இருக்கு? பசப்பான வார்த்தைகளும் கதப்ப என்ன சொல்றது? என்ன நடக்குது இந்த நாட்டில்? எவ்வளவு அநீதிகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அதை பற்றி சிந்தனை இல்லை. ஆனாலும் சொல்றேன், நாங்கள் தான் இந்த நாட்டில் தமிழ் வளர்த்தோம்ங்கிறேன். பாட புத்தகத்தில் தமிழ் இருக்கா? பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை சொல்லிட்டு சாப்பிட்டோம். இல்லை. திருவாரூரை தலைநகராக கொண்ட ஆண்ட மன்னன் மனுநீதி சோழன் அவன் தன் மகனை தேர்காலிட்டு கொன்றான் என்ற வரலாறு படித்த புத்தகத்தில் இன்னைக்கு இல்லை. அடுத்த ஆடி குடத்தரை ஆடும்போதே இறையை மூடி திறக்கின் கொங்காட்டும் ஓடு மண்டை பச்சிரு பரபரனும் பாரில் பின்னாக்கும் உண்டா உற்றிடும் பாம்பு எல்லனவே ஓதுன்னு படித்தோம். காலமேக புலவர் பாட்டு அது இல்லை. இந்த கிழவி அவையார் வச்ச ஆத்திச்சூடி அரைஞ்சிய விரும்பு 60 சினம் 70 கரவேல் 20 விளக்கல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடல், அதுவும் இல்லை. அப்போ எண்ணற்ற பாடல்கள் இலக்கியங்கள் பாட புத்தகத்தில் இல்லாமல் நீக்கிட்டாங்க. ஏன் நீக்கிட்டாங்கன்னு நீங்களும் கேட்கல. ஏன் நீக்கணும்னு அவங்களும் சொல்லலை. அப்போ என்ன அர்த்தம்? காசு ஒன்றே குறிக்கோள். அதானே? காசுக்காக எதை வேணாலும் செய்யலாம் ஐயா. நாளைக்கு கழுத்துக்கு கத்தி வந்துருமே. அப்போ என்ன எங்கோ நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்குறீங்க. இது எவ்வளோ பெரிய விளைவு என்பதை உணருங்கள். வரலாறுகள் நிறைய கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கு. இயற்கை பஞ்சபூதமான நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அத்தனை நமக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லிக்கிட்டே தான் இருக்கு. உணர மறுக்கிறான் மனிதன். அதுலேயும் உணர்ந்த தமிழ் சமூகத்தில் யாரோ ஒருத்தர் தான் அந்த இந்தி இருக்கக்கூடாதுன்னு அழைச்சிருக்கிறாரு. ஆனாலும் எல்லாருக்கும் ஒரு தன்முனைப்பு வர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோட எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை. ஏற்ற பாவை செய்கிறார்களா கலா சேவை என்று பற்றற்று கவனிப்போம். ஞானமா நீங்க அதை பண்ண சொல்றீங்க பாட்டாது உட்காந்து எழுதிட்டு அதுல என்ன நல்லது இருக்கு? ஏற்கனவே கால் நடக்க முடியாம இருக்கிறீங்க, அந்த பாட்டை கேட்கறீங்க. நீங்க எப்படி சொல்றது? அதுவே கண்ணை திறந்தா ஒளி இல்லை, காலை எடுத்தா நடவலைன்னு அறம்பாடி வைத்திருக்கிறார்கள். அப்ப காலை எடுத்தா நடக்கணும், கண்ணை திறந்தா பார்வை இருக்கணும். நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. ஆலோலம் சோ என்று சத்தம் கேட்கும் என்பார்களே. ஆலோலம் சோ என்று அறம்பாடி கொண்டிருக்கின்றாள் பெண்மகள் வள்ளி. இங்கே குடிகொண்டிருக்கின்றாள். முருகர் பெருமானுக்காக தவம் செய்து காவலுக்கு வந்திருக்கிறாள். அருணகிரியார் பாடிய திருப்புகளை போற்றி இந்த இடத்தினுடைய சிறப்புகளை நாமெல்லாம் ஒவ்வொன்றாக சிந்திக்கிற வேளை அஞ்சலிப்பா மணி என்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, வெளி நீர் தளித்து ஒரு கோலம் இடு. உன்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே, பூவெடுத்து ஒரு மாலையிடு, வெளி நீர் தெளித்து ஒரு கோலம் இடு. உலகம் எனக்கென்று விளங்காதது, எனக்கு விளங்காதது, அழகா உண்டான சிறையானது,
சமயத்துறை அன்னார் அவர்கள் இங்கு நாரதனாக இருக்கும் கவிராஜ் அன்னார் அவர்களுக்கு ரூபாய் 50 அன்பளித்துள்ளார். நன்றி நன்றி. அன்பளிப்புலங்கி அன்னார் அவர்களுக்கு நன்றி. உளமார்ந்த வணக்கம் வணக்கம். ஆகினால் வள்ளிக்கு திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும். இதுதான் திருமணம், மற்றது பூரா வெறுமணம். திரு என்ற உயர்வு என்ற அடையோடு வருகிறது. அந்த அடைமொழிக்கு ஒரு மகத்துவம் இருக்கு. அந்த மகத்துவத்தினாலே வள்ளி திருமணத்தை சிறப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்றால் சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த சுந்தரம் நிறைந்ததும் பொற்றிறந்த மங்கையவள் இந்த உலகிற்கு வந்தார். அந்தரமி குந்த தேவர் துன்பி முழங்க வரும். அந்தரமி குந்த தேவர் துன்பி முழங்க வரும். இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமியே தகுந்த. இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த. சுந்தரம் நிறைந்து தகும் பொன் சிறந்த மங்கையவள் இந்த உலகிற்கு வந்தார். காட்டுக்கே ராசா யாரு? சிங்கம். சிங்கம். காட்டுக்கு ராசா சிங்கம் தானே. ஆமா. ஒரு சாமியார் ரொம்ப தப வலிமையோடு இருந்திருக்கார். அவர் நினைச்சா எதை வேணாலும் செய்யலாம். அப்படி ஒரு தப வலிமை. அப்படி தவ வலிமையோடு இருந்த சாமியார் ஒரு காட்டுக்குள்ள தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. காட்டுக்குள்ள இருந்த விலங்குகள்லாம் வந்து அவரை வணங்குற அளவுக்கு மகத்துவம் வாய்ந்தவர். அப்படி இருக்கிற போது ஒரு நாய் ஒண்ணு, சொறி நாய், ரொம்ப உடல் மெலிஞ்சு போய் அவர் இருக்கிறதுக்கு வந்திருக்கு. பாவமா இறக்கப்பட்டு அவர் சாப்பிட்ட பழங்கள் காய்கறிகள் என்னத்தையோ ஒன்று அதுக்கு போட்டு அதை அப்படியே வளர்த்துட்டாரு. அது கொஞ்சம் தைரியமா வந்துருச்சு. தைரியமா வந்தா அவர் இருக்க இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போச்சுல, இந்த சொறி நாயை ஒரு ஓநாய் விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. பயந்து ஒடியாந்து சாமியார் கிட்ட தஞ்சம் புருகுது. கேட்டாரு சாமியார், என்ன பயப்படுற, ஏன் உடம்பெல்லாம் நடுங்குது? இல்ல இல்ல, ஒரு ஓநாய் என்ன விரட்டிட்டு வருது, பயமா இருக்கு. ஏன் பயப்படுற? உன்னையும் ஓநாயை மாத்துறேன்னு கம்மணத்துல தண்ணி எடுத்து தெளிச்சாரு. இந்த சொறி நாய் ஓநாய மாறிடுச்சு. இந்த ஓநாய் அந்த ஓநாயை விரட்டிடுச்சு. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. திடீர்னு இந்த ஓநாய் அந்த காட்டு பக்கமா போக அங்க ஒரு 6 அடி வேங்க விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. பயந்து ஒடியாந்து ஐயா கிட்ட சாமியார்கிட்ட ஒடுங்குச்சு. சாமியார் பார்த்தாரு, கவலைப்படாத, ஒன்னையும் வேங்கையா மாத்துறேன்னு தண்ணியை தெளிச்சாரு. வேங்கையா மாறிடுச்சு. இப்ப இந்த வேங்க அந்த வேங்கையை விரட்டிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வேங்க பயந்து ஒடியாந்துச்சு. நீ ஏன் பயந்து ஓடியார, உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு பெரிய கொம்பு யானை வருது மதம் கொண்டு என்னை விரட்டிக்கிட்டு, அப்படியே அதுக்கு தான் பயப்படியா? கவலைப்படாதுன்னு தண்ணியை தெளிச்சாரு. அதுவும் யானையா போச்சு. இப்ப இந்த யானை அந்த யானையை விரட்டிருச்சு. கொஞ்ச நாள் கழிச்சது யானை பதறி போய் ஓடியாந்துச்சு சாமியார்கிட்ட. யானை, ஆமா, ஏன் பதற, என்ன பிரச்சனை? ஐயா, ஒரு சிங்கம் என்னை விரட்டுது. அப்படியா, கவலைப்படாத, ஒன்னையும் சிங்கமா மாத்திடுறேன் அப்படின்னு இதையும் ஒரு சிங்கமா மாத்தினாரு, ஆண் சிங்கமா. இது இப்ப அதை விரட்டிருச்சு. இந்த சிங்கம் அந்த சிங்கத்தை விரட்டிருச்சு. இப்ப சிங்கத்துக்கு ரொம்ப சந்தோஷம். காட்டுக்குள்ள நம்ம தான் ராஜா. சிங்கம்னா ராஜா தானே. நம்ம ஒரு ஆள் தான் இந்த நாட்டுக்கே ராஜா, அந்த காட்டுக்கே ராஜா. நம்ம ஒரு ஆள் தான் இந்த காட்டுக்கு ராஜா. ஆனா இந்த சாமியாரு நாயா இருந்த நம்மள சிங்கமா மாத்திட்டு இருக்காரு. நாளைக்கு எலிய கூட புளியா மாத்தினாலும் என்ன வேணாலும் செய்வாரு. காட்டுக்கே ராஜாவாகிய நம்ம ஒரு ஆள் தான் இருக்கணும். காட்டுக்கு ராஜாவா நம்ம நிலையா இருக்கணும்னா சாமியாரு வெளியில இருக்கக்கூடாது, வயிற்றுக்குள்ள இருக்கணும்னு முடிவு பண்ணுச்சு. எப்படியாவது சாமியாரை சாப்பிட்டு போடலாம்னு அப்படியே பின்பக்கமா வருது. சாமியார் அவளை மகத்துவம் இந்த சும்மா இருப்பாரா? பார்த்தாரு, வானாயே, இப்படி போனாயே, உன்னை எங்கே இருந்தாலோ உன்னை தூக்கி எங்கே வச்சேன், உன் புத்தி ஒன்றை விட்டு போகுதா? நீ நாயா இருந்து சிங்கமா மாறிட்டா நீ என்னை கடிச்சிருவியா அப்படின்னு பழையபடி தண்ணியை தொளிச்சாரு. பழையபடி சொறி நாயா போச்சு. இந்த கதையெல்லாம் எதுக்குன்னா, யாரை எங்கே வைப்பதென்று யாருக்கும் தெரியவில்லை. அண்டங்காக்காய்க்கும் குயில்களுக்கும் பேதம் புரியவில்லை. நாடே கடல்ல இருக்கு, நாடு கடல்ல இருக்கு. தாய்மார்கள்லாம் குழு வாங்கி கடல்ல இருக்காங்க. மப்பைமார்கள்லாம் சாராய கடலை குடிச்சுட்டு ஒன்றும் இல்லாமல் தெரியுறாங்க. ஆனாலும் நாட்டை ஆண்டவன் பூரா கோடீஸ்வரனா இருக்கேன். ஏன் இருக்கிறேன், எப்படி இருக்கேன், எதனால இருக்கேன்னு யாருக்கும் கவலை இல்லை. சரி, முத்தப்பா இங்கே பாட்டு போய் எழுதினார். அவர் இருக்கட்டும், வருகிறான் காவலன், அவனை சந்திப்போம். பிறகு நமது கழகத்தை பற்றி சிந்திப்போம். வர்றாரு காவலர், பேரு வீரமணி, வீரமணிகண்டன், வீரமணிகண்டன். ஆனா ரொம்ப நல்லவருங்க. அசிங்கம்னா என்னன்னு தெரியாது. மணி ஆகுதா பாத்துக்குவாரு, சரியான நேரத்துக்கு வந்துடுவார். வள்ளியெல்லாம் இன்னைக்கு 12:10 வந்துருச்சு வெளியில. அம்மா எவ்வளவு நேரம் சென்று ஆரம்பிச்சு அந்த நேரத்தை கடைபிடிக்கிறதுல, தப்பா பேசாததுல உண்மையிலே இந்த கோமாளி மாதிரி எந்த கோமாளியும் இல்லை. ஆமா, எல்லாம் சொல்றா, நிறைய சொல்றா. நானும் இன்னைக்கு பார்த்தேன். ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். வரட்டும் பாப்போம்.